ஆவியானவரே ஆவியானவரே ஆற்றலுள்ள ஆவியானவரே பரிசுத்த ஆவியான் அன்பு கூறும் ஆவியானவரே அனல் மூட்டும் ஆவியானவரே அன்பு கூறும் ஆவியானவரே அனல் மூட்டும் ஆவியானவரே அதிசயத்தின் ஆவியானவரே ஆட்கொள்ளும் ஆவியானவரே அதிசயத்தின் ஆவியானவரே ஆட்கொள்ளும் ஆவியானவரே 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 ஆற்றலுள்ள ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் பரிசுத்த ஆவியானவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. நீங்கள் ஒருவரே என்று உம்மை துதிக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறது உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்தும்படியா ஒன்று கூடி இருக்கிற ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தகப்பனாகிய என் தெய்வம் நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் மகிமைப்படுங்கப்பா, நீங்கள் உயர்ந்திருங்க தகப்பனே. எல்லா ஊழியங்களும் தெய்வம் தாமே மகிமையாய் நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. சங்கீத பகுதிக்காக வருகிற மகனோடு உம்முடைய கரம் இருப்பதாக நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அதை ஆண்டவரை தியானித்து வாசிக்கத்தக்கதான் கிருபையை கொடுத்து சங்கீத பகுதியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆராதனைக்காக ஆண்டவரை உம்முடைய மகளை ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வம் நிறைவாய் உங்களோட பிள்ளையை நிறைத்து நடத்தத்தக்கதா, உங்களுடைய அபிஷேகம் வல்லமை அக்னியும் சபைக்கூடாக பாய்ந்து செல்லத்தக்கதா, கட்டுகள் அறுக்கப்படும், நுகங்கள் முறிக்கப்படும், தடைகள் உடைக்கப்படும், சத்துருவின் வல்லமைகள் முறியடிக்கப்படும்படியா தேவனே உங்களுக்கு மகிமையுள்ள ஆராதனை நாங்கள் செய்யத்தக்கதா கர்த்தர் கிருபை செய்ய. இணைந்து பாடுகிற பிள்ளைகளோடு விசுவாசிக்கிற பிள்ளைகளோடு தெய்வம் தாமே இருந்து நடத்த ஆசீர்வதிக்க ஒவ்வொரு பாடலோடும் கர்த்தர் பேசும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ராஜாவே. அப்பா, இந்த வழியிலும் வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம். என் தகப்பன் கொடுத்த இந்த சபையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் தகப்பனுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பி பெரிய காரியங்களை செய்யத்தக்கதா, இந்த பிள்ளைகளை கண்டு அநேகர் ரட்சிக்கப்படத்தக்கதாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. எந்த நிலையிலும் பிள்ளைகள் உறுதியான மனதோடு உமக்காக வாழத்தக்கதாய் கிருபை செய்யுங்க. அவங்க பாதையெல்லாம் நீங்க இருங்க தகப்பனே, அவர்களுக்கு வெளிச்சமாய் நீங்க இருங்க. வேதமே மன மகிழ்ச்சியாய் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும், ஜபமே பிள்ளைகளுடைய ஆயுதமாய் காணப்படட்டும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய நிறைவான கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளோட ஊழியத்தில் கூட கர்த்தர் நீங்க இருந்து நிறைவாய் நடத்துகிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை, சாட்சியுள்ள வாழ்க்கையை பாப்பா நீங்க கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிற குழந்தைகளை உமக்குள்ள வளர்த்தெடுக்க, நடத்த, வசனத்தை போதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இதில் பங்கெடுக்கிற பிள்ளைகள் நிறைவான உங்களுடைய பலனை பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினால். வார்த்தையை சுமந்து வருகிற உங்களோட தாசரை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு நீங்கள் இடைப்படுங்க. இந்த கிழமைக்கு தேவையான மன்னாவினால் எங்களை நிரப்புங்க. உங்களுடைய மகன் எங்களோட பலத்தினால் இடைகட்டி, உங்களுடைய வல்லமை அபிஷேகத்தினால் நிரப்பி அப்பா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய உங்களுடைய வசனம் எங்களுக்குள் ஊடுருவி செல்லத்தக்கதா நாங்கள் இன்னும் ஒப்பு கொடுத்து, இன்னும் உங்களுக்கு என்று அர்ப்பணித்து, தியாகத்தோடு தகப்பனுக்காய் பரிசுத்தத்தோடு வாழுகிற கிருபையோடு அப்பா நீங்கள் இறங்கும்படியா, உங்களோட வசனம் எங்களுக்குள் இடைப்படும்படியா அப்பா, கண்கள் யாவும் திறக்கப்படவும் அப்பா, இருதயம் யாவும் திறக்கப்படும், செவிகள் யாவும் கர்த்தருக்கென்று திறக்கப்படும்படியா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை கர்த்தர் உடைத்து பெரிய காரியங்களை உங்களுடைய வார்த்தையினூடாக ஜனங்களுக்குள்ளே செய்து நிறைவாய் வார்த்தை பகுதியை கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க ராஜா. சாட்சி பகுதியில் நீங்க இருங்கப்பா, நீங்க செய்த நன்மைகளை நாங்கள் மறைக்காம மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாய், உங்களுக்குள்ள புதிய ஜனங்கள் பலப்படத்தக்கதாய் அந்த சாட்சி உங்க நாம மகிமைக்கே இருக்க ஒப்புக் கொடுக்கிறோம். காணிக்கை பகுதியை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிங்க. உமக்கென்று கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களா. வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதித்து சபையின் தேவைகளை எல்லாம் நிறைவாய் சந்தித்து மீதமெடுக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, அப்படியாய் நீங்க திருவிருந்த பகுதியிலே நீங்க இருந்து நடத்துங்க. உண்மையும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் ஒப்புரவாகி நாங்கள் எடுக்கத்தக்கதா கிருபை செய்யுங்க. உங்களோட ரத்தம்பா, உங்களோட சரீரம் ஆண்டவரே, அந்த பயம் இருக்கட்டும், அந்த அன்பு இருக்கட்டும், நீங்க பட்ட பாடுகளை நினைத்து நாங்கள் உண்மையான உள்ளத்தோடு எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருவிருந்த பகுதியை கர்த்தர் நிறைவாய்
ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிற ராஜாவே. தேசங்களுக்காய் வருகிறோம். இஸ்ரவேல், இந்தியா, இலங்கை, பிரான்ஸ் தேசம் ஒவ்வொன்றிலும் எஸ்அப்பா உங்க தேசம், நீங்க நாட்டின ஜனங்கள் அப்பா, ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது. முழங்கால் யாவும் தெய்வத்துக்கு முன்பதாக முடங்க, நாவு யாவும் தெய்வம் நீரே என்று அறிக்கை செய்யும்படியாவும் பண்ணிடுங்கப்பா. ஒரு ஆத்மாவும் நரகத்துக்கு போகாதபடிக்கு தப்புவித்து பொல்லாத வல்லமைகளின் இடுக்கண்களிலிருந்து விலக்கி விடுவித்து ரட்சகர் நீங்க ரட்சிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேசங்களை நீங்க ரட்சித்து ஆளுகை செய்து வழி நடத்துங்கப்பா. இந்த வழியிலும் கூட இலங்கையில் இருக்கிற இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபையை ஒப்பு கொடுக்கிறப்பா. நிறைவாய் ஆசீர்வதிங்கப்பா. அங்கே இருக்கிற ஊழியக்கார பிள்ளைகள் அப்பா, விசுவாச பிள்ளைகள் ராஜா, ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் மட்டும் உம்முடைய கரம், பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் அப்பா. சபை அழகாய் கட்டி கொடுத்த தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவை. தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்கப்பா. இதற்கென்று பிரயாசப்படுகிற கொடுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று சபையை நீங்கள் வளர்ந்து பெருக பண்ண அநேக ஆத்துமாக்கள் அந்த கூடாரத்துக்கு வந்து சேரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வம் எங்களுக்கு கொடுத்த 2 போதகர்களுக்காக நன்றி, பராபாஸ்டுக்காக நன்றி அப்பா. அவரை நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகபலமாய் தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து மூலிய காரியங்களில் நீங்கள் எடுத்து வல்லமையா மகிமையா பயன்படுத்துங்க. அநேகர் மத்தியில் அப்பா நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் நீடிய ஆயுசை கொடுத்து ஆசீர்வதிக்கும். குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். டான் பாஸ்டருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவங்களோட மகனை நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களை அவங்க மனைவியும் உம்முடைய ஊழியத்தில் இன்னும் பலமா இன்னும் அக்னியா எடுத்து பயன்படுத்த உம்முடைய வல்லமை வரங்களினால் நிரப்பி நடத்த இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ராஜாவே. அப்பா இப்பொழுதும் நடந்து முடிந்த இனி நடக்க போகிற சகல ஆண்டவரை ஒவ்வொரு சபைகளிலும் ஆவியானவர்கள் நடத்தப்படுகிற சபைகளில் தெய்வம் பெரிய காரியங்களை செய்யுங்க. உண்மை உத்தமும் சத்தியமும் எப்பொழுதும் நிலைத்திருக்க வருகையின் சபைகளாக மணவாட்டியின் சபைகளாக ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக என்று ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஏசப்பா ஒருவரே நடத்துங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய மகிமையினால் நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சங்கீதம் 121 பக்கம் 751. சங்கீதம் 121 பக்கம் 751. முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2வது வசனத்தை மாறி மாறி வாசிப்போமா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாட ஒட்டர், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனது நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தரையும் இது உண்டு. ஆமென். நன்றி நன்றி அப்பா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன்
ஏசப்பா. உம்மை நன்றியோடு சோதரிக்கிறேன், துதிக்கிறோம் அப்பா. என்னிடம் நன்மைகளை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்க அப்பா. அதுக்காக நன்றி அப்பா. சத்திய தேவத்தின் ஏக மைந்தனே, சத்திய தேவத்தின் ஏக மைந்தனே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ராஜா எல்லாவரும் நன்மைக்காக ஆண்டவரே அப்பா விசுவாசித்தாப்பா உம்மிடம் கேட்டு பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக அப்பா எங்களை ஒரு விசை மாற்றுங்க அப்பா. ஒரு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நீ செய்த உங்களுக்காக நன்றி அப்பா. நீ செய்து கொண்டவர்கள் சகல நன்மைகளுக்காக நன்றி அப்பா. இதுவரைக்கும் வழிநடத்தி வந்த எபினேசரே ராஜா, எங்களை இனிமேலும் கர்த்தாவே அப்பா வழிநடத்தி செல்ல போகிற கிருபைக்காக அப்பா கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. சோத்ரம் 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 ஆண்டவரே அப்பா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சோத்ரம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரே நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குது என்று சொல்கிறார். நம்மை கர்த்தரே அப்பா எல்லோரும் அந்த எக்காலத்தோடும் எக்காலத்தோடியோடும் வீணையோடும் தீங்களோடும் யாழோடும் பூங்களோடும் அப்பா என் தேவனை ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைக்காக ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன் சோதரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அகிழ்ந்திருப்பார்கள். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் துதி பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ. ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள்
நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, நாங்கள் வாழ்வது ஒரு வாழ்க்கை ராஜா. தெய்வம் அந்த வாழ்க்கை ராஜா என் தேவனுக்காக அப்பா, நாங்கள் தேவனுக்காக ஒப்பு கொடுத்து ஓடாப்பா இங்க கிருபை அளிக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உலகத்துக்கு ஒரு காலம் ஒத்த விஷயம் தெரியாதபடிக்கு அப்பா என் தேவனை நோக்கி ஓடாப்பா, கலப்பையில கைவிட்டு பின் திரும்பி பார்க்காதபடிக்கு அப்பா உம்மை நோக்கி வாழ்கிற கிருபையை கொடுங்க ராஜா. நன்றி 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 தகப்பனே. அல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்தே
அப்பா. நன்றி தகப்பனே அப்பா. இது கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை அப்பா உமக்காக வாழ அப்பா கிருபை கொடுங்க அப்பா. அப்பா ராஜா நீ யோசுவாவோடு சொன்னீரே அப்பா, இதோ நான் மோசேயோடு கூட இருந்த தேவன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் யாரும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை என்று சொன்னீரே அப்பா. இதோ நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னீரே அப்பா. ஓ நன்றி அப்பா. இந்த நாள்ல ராஜா எங்களோடு கூட இருந்து ராஜா உமக்காக வாழ ராஜா, உமக்காக ஓட கிருபை கொடுங்க ராஜா. நான் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. துதிக்க நம் மகிமை அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி. அல்லேலூயா. நாங்கள் தொடர்ந்து துதிப்போம். மகிமையுள்ள ஆண்டவரை ஆராதனை செய்ய வந்திருக்கும் எல்லோருக்கும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழிநடத்தாக்கதாய் நாம் எங்கே கூடுகிறோமோ அங்கே தேவன் ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற வாக்களித்த தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் இன்னும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் கைகளை உயர்த்தி இருக்கிறவர்கள் நாங்கள் கொஞ்சம் பேரானாலும் பெரியவர்கள் நடுவில் இருக்கிறவர் அவர் இப்பொழுது நம்மை கைவிடாமல் நேசிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஆவியானவர் அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை 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 விடுதலையோடு எங்களை விடுவித்து தேவன் காத்துகிற தேவனுடைய வல்லமை நாமத்தினால அவர் ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை எல்லோரையும் தேவன் இப்பொழுது தம் கிருபையாக வழிநடத்தும்படியா எல்லோரும் துதிப்போமா? எல்லோரும் துதிங்க. தேவனுடைய நாமத்தை துதிக்க வந்திருக்கிறோம். இந்த வேளையில் ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவர் எங்கள் இருக்கிறவண்ணமாய் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு உறவாடி கொண்டிருக்கிற தேவனுடைய ஆவியானவர் இயேசுவின் நாமத்தின் வல்லமையினாலே இயேசுவின் நாமத்தின் வல்லமையினாலே இயேசுவின் நாமத்தின் வல்லமையினாலே விடுதலை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் விடுதலையை கொடுத்து எங்களை காக்கிற இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்து விடுவிக்கிற தேவனுடைய நாமத்தில் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் பலத்தை கொடுத்து எங்களை ஆரோக்கியத்தை உண்டு பண்ற தேவனுடைய நாமத்தில் எழுந்து பிரகாசி இதன் ஒளி வந்தது. சீயோனே சீயோனே எழும்பு எழும்பு கர்த்தருடைய நாமத்தை தொழுது வரும் காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறபடியால் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. நாம் சோர்ந்து போனாலும் அவர் எங்களை விட்டு விலகுவதில்லை. நாம் எப்பொழுதும் எந்த வேளையிலும் நாம் அவரை தேட நாடும் பொழுது அவர் எங்களை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே நம் தயவுள்ள தேவன், நம்மை தேற்றி ஆற்றி எங்களை வழிநடத்துகிற தேவன் இப்பொழுது நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் எங்களை இப்பொழுது காண்கின்றவராய் இருக்கிறபடியால் அவருடைய பார்வை நம்மையே நோக்கி பார்க்கிறபடினாலே தியையாதே, பயப்படாதே, நானே உன் தேவன் என்று கர்த்தர் எங்களுக்கு வாக்களித்து உறுதியாயிருந்து எங்களை காக்கிற தேவன் ஒரு பொழுது நம்மை விட்டு விலகுவதில்லை. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வாழ்வது உங்கள் தயவு. சொல்லுவோம். நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வாழ்வது உங்கள் தயவு. என் உடலும் உள்ளம் எல்லாம் அப்பா உமக்காகத்தானே, அப்பா அப்பா உமக்காகத்தானே, அப்பா கைகளுதி சொல்லுவோமாம். அப்பா இயேசப்பா, அப்பா இயேசப்பா, அப்பா அவர் நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். அவரை நோக்கி கூப்பிட 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 என் தேவனுடைய பிள்ளைகளுடைய குரலை கேட்க அவர் ஏக்கத்தோடு இருக்கும் பொழுது உரிமையோடு நாங்கள் தேவனை உரிமையோடு அப்பா அப்பா என்று கூப்பிட கூப்பிட தெய்வத்தின் வல்லமைக்குள்ளாய் நான் கடந்து செல்ல இப்பொழுது அவர் தயவுள்ள அன்பு நம்மை கடந்து வர என்னோடு சொல்லுவோம். அப்பா ஏசப்பா, அப்பா ஏசப்பா, ஓ அப்பா ஏசப்பா, அப்பா ஏசப்பா, நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வாழ்வது உங்கள் தயவு.
வாழ்வது துன்ப நேரத்திலும் என் பாடுகள் வேளையிலும் துன்ப நேரத்திலும் என் பாடுகள் வேளையிலும் பலம் தந்து காப்பவரே என்னை திடங்கொள்ள வைப்பவரே பலம் தந்து காப்பவரே என்னை திடங்கொள்ள வைப்பவரே. ஆகவே ஓ அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா சொல்லுவோம் அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா நான் வாழ்வது உங்க கிருபை நான் வாழ்வது உங்க தயவு நான் வாழ்வது உங்க கிருபை நான் வாழ்வது உங்க தயவு தனிமை நேரத்திலும் நான் தவிக்கின்ற வேளையிலும் தனிமை நேரத்திலும் நான் தவிக்கின்ற வேளையிலும் என் ஆறுதல் அடைக்கலவே என்றும் அனுகூலமானவரே என் ஆறுதல் அவர் ஒருவரே அனுக்கிரகம் ஆறுதலும் அளிக்கிறவராய் இருக்கிறவர். ஆகவே அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா சொல்லு அப்பா ஏசப்பா அப்பா ஏசப்பா நான் வாழ்வது உங்க கிருபை நான் வாழ்வது உங்க தயவே நான் வாழ்வது உங்க கிருபை நான் வாழ்வது உங்க தயவு கண்ணீர் நேரத்திலும் நான் கதறிடும் வேளையிலும் கண்ணீர் நேரத்திலும் நான் கதறிடும் வேளையிலும் கலங்காதே என் மகளே என்று கண்ணீரை துடைப்பவரே கலங்காதே என் மகளே என்று கண்ணீரை துடைப்பவரே சொல்லு அப்பா இயேசப்பா ஜீசஸ் நல்ல தெய்வமே கண்ணீரை துடைக்கிறவரே கவலைகளை போக்குறவரே தேடி வருவதற்கு அடைக்கலம் கொடுக்கிறவரே உன் கண்ணீரை தூரத்தில் வைத்து உன் வேதனையை அவர் சுமந்து உனக்காக வருந்தி சிந்தியவர் உன் கண்ணீரை கண்டு இப்பொழுது அற்புதங்களை செய்கிறவர் எங்கள் நாடு இருக்கிறபடியா எங்களை கைவிடாதவர் இயேசப்பா அப்பா இயேசப்பா
நான் ஜெபிக்கின்ற வேளையிலும் துதிக்கின்ற நேரத்திலும் நான் ஜெபிக்கின்ற வேளையிலும் செவி கொடுத்து கேட்பவரே, இந்த அடிமையை காப்பவரே, செவி கொடுத்து கேட்பவரே, இந்த அடிமையை காப்பவரே. சொல்லுவோம், அப்பா ஏசப்பா, 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 அப்பா ஏசப்பா. கரங்களை கட்டி இருக்கிறதுக்கு தேவன் செய்த நன்மை, இந்த உலகத்தில் மக்களுக்கு செய்த பெரிய நன்மை என்னன்னா, பாதாளத்தின் வல்லமை, நரகத்தின் வல்லமை இருந்து மீட்டெடுத்ததான் தேவன் செய்த நன்மை. இந்த உலகத்தில் எதை செய்தாலும் நீ அழிந்து போயிடுவாய். எந்த காரியம் உனக்கு நன்மையாக இருக்கலாம், அது பாராட்டலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், மாளிகை வீடை கட்டலாம், அழிந்து போகலாம். நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு தன் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் மனுஷனாக அடிமருவம் எடுத்து எங்களை மீட்டு கொண்ட அந்த தேவனுடைய நன்மையை தவிர வேறொரு நன்மை இல்லை. அந்த நன்மை பாதாளத்தின் வெள்ளமிலிருந்து மீட்டு கொண்டார். ஆமான்னு சொல்லுங்களேன். கவலையோடு சொல்றீங்க. இன்னைக்கு நாங்கள் மறித்தா எங்கே போக போகிறோம்? சொல்லுவோம், பாதாளம் இருக்கும், நரகம் இருக்கும், சொக்கலம் பார்க்கல ரெண்டும். ஆனால் ரெண்டில் ஒன்று சந்திக்க போகிறோம். ஆமான்னு சொல்லுங்க. இதுக்கு நீங்கள் மௌனம் செய்யக்கூடாது. மௌனம் சாய்த்தா நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். சிரித்தா ஆண்டவரோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எதை செய்ய போகிறீங்க சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு தைரியம் உண்டு, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு ஒரு பெரிய தீர்மானம் உண்டு. மறித்தாலும் சொல்லுங்க, சொல்லுங்களேன், பிழைப்போம். ஏன்? பாதாளத்தின் வல்லம் இருந்து எங்களை மீட்டுக் கொண்டார். ஆமென்னு சொல்லுங்க. அதுதான் பெரிய நன்மை. இந்த உலகத்தில் பெரிய நன்மை அது. மனிதன் செய்தது நினைத்திருக்கலாம், அழிந்து போகலாம். அழிவில்லாத ஒரு நித்தியத்தை தர என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார். பாதாளத்தின் நரகத்தின் பள்ளத்தாக்கில் இருந்து நம்மை மீட்டுக் கொண்ட நன்மையை தவிர வேறு ஒரு நன்மை நமக்கு கிடையாது. சந்தோஷமா சொல்லுங்களேன். இன்றைக்கு உலகமெல்லாம் போய் வரலாம். நாங்களும் மன ஊழியர்களை பார்த்தோம், பல மனிதர்களை பார்த்தோம், பலவிதமான கோணங்களை பார்த்தோம். உலகமே மாறிவிட்டது. நீங்கள் இந்தியாவுக்கு போயிருக்கலாம், ஸ்ரீலங்கா போய் முந்தைய இந்தியா எல்லாம் முந்தைய ஸ்ரீலங்கா எல்லாம் மாறிட்டுது. இயேசு மாறாதவர். உலகம் மாறினாலும் அவர் மாறுவதில்லை. அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை நம்ம கைவிடுவதில்லை. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், உலகம் நன்றி கெட்டதாக போகுது. இயேசு ரத்தம் சிந்தி மீட்டு எங்களை இன்றைக்கு வாழ வைத்து இந்த உலகத்தின் பொல்லாத பிடியிலிருந்து காப்பாற்ற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்காக போராடுகிறார். நாமோ அது அலட்சியப்படுத்துகிறோம். ஞானஸ்தானம் எடுத்தா நீ பரலோகம் போகலாம் என்னது? நீ சபை கூடி வந்தா நீ பரலோகம் போக என்னது? ஊழியங்க செய்தா நீ பரலோகம் போக என்னது? நன்றி பராக்காம தேவனை பின்பற்றுகிறவன் தான் பரலோகம் போகணும். உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்தா நீ அது பெருசா தூக்குறாய், கொடுத்தவரை விட்டு விடுகிறாய். நீ கொடுத்த தேவனை மனசார உள்ளத்தில் நேசிக்க வேண்டும். கடவுள் இருக்கிறார். கடவுள் இல்லை என மதிகேடன் சொல்லுவது போல இல்லை. கடவுள் இருக்கிறார். இல்லாத ஒன்று இல்லை, இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். காத்த பாரு, காலையில் மலர்ந்து பூக்கள் பூத்து அழகாக நிறநிறமாய் வர்ற வாசனை பார், ஒரு இயற்கையை பார். இந்த இயற்கை ஒவ்வொரு நாளும் மாறுகிறது. இது எப்படி உண்டானது? யாரால் உண்டாகும்? எப்படி உண்டாகும்? எப்ப இதை உண்டாக்கினவர் உருவாக்கினவர் ஒருவர் உண்டு. அதை நீ ரசிக்கிறாய். ரசனை உள்ளவரை நீ ரசிக்காம விட்டு விட்டாய். எதுவும் ஆமன், ரசனை உள்ள தேவனை நீ ரசிக்காம விட்டு விட்டாய். இன்னைக்கு உலகத்திலே எது நம்ம எல்லாம் கைவிடும். இயேசுடைய அன்பு ஒரு நாள் நம்மை கைவிடாது. கடவுளை தேடத்தக்கதாக கண்டடையத்தக்கதாக தேடிப்பார். அவருடைய உண்மையாக அவரை தேடிப்பார். அவருடைய பிரசன்னத்தின் மகிமையை நாங்கள் ஆள முடியும். ஆமென்னு சொல்லுங்க. அவன் நம்ம விட்டு விலகுவதில்லை.
அவருடைய மகிமை நம்மை விட்டு விலகுவதே கிடையாது. அதுதான் சொல்கிறார், நன்மை கண்டவன் யார்? இன்றைக்கி அந்த நன்மையை பெற்ற நான் தான் நம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். எத்தனை ஆமன்னு சொல்லுங்கள். அந்த பிரகாசம் எங்களுக்குள் இருந்தால் நாம் இந்த உலகத்தை கண்டு பயப்பட மாட்டோம். அல்லையா? பாதாளம் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் பிரகாசிக்கிற தேவனுடைய ஒளி நமக்கும் உங்களுக்கும் உண்டாக்கப்பட்டிருக்கு. அவர் நம்மை வாழ வைக்கிறவர்கள். அல்லையா? பிசாசுக்கு ஒரு வல்லமை உண்டு, அது மேற்கொள்ள வேண்டும். பிசாசுக்கு அந்த வல்லமை கொடுக்க. அவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்படும் பொழுது அந்த வல்லமையோடு வந்தால் இன்றைக்கு எல்லா நோய் நொடி பிரச்சனைகள், டிஸ்கோ, அந்த ஆட்டம், இந்த ஆட்டம், இந்த உலகத்திற்கு அசுத்தம் எல்லாம் அவன் கொண்டு வந்து சேர்த்தது. அவனும் அந்த வல்லமையை வச்சு மக்களை எடுத்து வகை தேடி அவனை தனக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுகிறான். ஏன்? நரகம் நிரப்பப்பட வேண்டும். 2 காரியத்தில் 2 பேர் சுற்றுறார். ஒன்று தேவன் சுற்றுகிறார் நன்மை செய்ய, பிசாசும் சுற்றுறார் உங்களை அகப்பட்டு கொண்டே சிறையில் போட. 2 சுத்தல் நடக்குது. உலகம் சுற்றுது, பிசாசும் சுற்றுறான், கர்த்தரும் சுற்றுறார். எங்கே எவனை விலங்குல அவனை பிசாசை தேடுகிறார், கர்த்தர் நன்மை செய்ய தேடுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனின் நன்மைக்காக தேவன் நம்மை தேடுகிறார். நான் வீணாக அகப்பட்டு போய் இது சரி இது நன்மை என்று நான் பிடிபட்டு போய் எல்லாம் கர்த்தருக்கு தெரியுமென்று ஒரு வார்த்தையோட முடிக்காத சகோதர சகோதரியே, அதை அறிந்தவர் தேவன் ஒருவர் இருக்கிறார். எல்லாம் ஆண்டவர் தெரியும் என்று சொல்கிறோம். உன் வாயில் நான் எச்சரிப்பு கொடுக்கிறேன். அவர் அறிந்த நீர் எப்பொழுதும் அவரோடு நீ கவனமாக இருக்க வேண்டும். பாதாளத்தின் வல்லமை எப்படிப்பட்ட நாம் அறிவோம். ஓசியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. ஓசியாவின் புத்தகம் 13:14. அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியுமா? ஓகே. அவர்கள் என்றா யாரு சொல்லுங்க? நம்ம. நான் என்றால் யாரு? கர்த்தர். கவனிங்க, அவர்களை அதான் ஜனங்களை கர்த்தர் பாதாளத்தின் வல்லமை தப்பித்து மீட்டார். ஆமான்னு சொல்லுங்க. பாதாளத்தின் வல்லம் மீட்டு கொண்டார். எப்படி மீட்டார்? காசு கொடுத்தோமா? பணம் கொடுத்தோமா? அல்லது ஏதாவது பெரிய படிப்பு படித்து காட்டினோமா? அல்லது டெஸ்ட் ஏதாவது உலக படிப்பை படித்து நாங்கள் காண்பித்து ஆண்டவர்களுக்கு சர்டிஃபிகேட் வேண்டி கரெக்டராக இருக்கிறோமா? இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி கடவுள் ஆனவர், இயேசு ஆனவர், தெய்வம் கடவுளானவர், மனுஷனாய் ஆனவர், கடவுள் மனிதனானவர், மனுஷனாய் அவருடைய சொந்த இரத்தத்தினால எங்களை வெளியேற பெற்ற இரத்தத்தால் பாவியலான எங்களை அவர் விலை கொடுத்து இரத்தத்தினால் மீட்டெடுத்து பாதாளத்தின் வல்லமையினால் தப்பிவித்தவர். எத்தனை நாமன்றி புரியுதா நான் பேசுறது? அதுதான் கடவுள். சொல்லுங்க. கடவுள் ஒவ்வொரு விரட்டுறவர் இல்லை. அல்லேலூயா. அது அன்பான சாந்த குணம் இல்லை. எங்கள் மேல் அன்பாக இறங்கி வந்து இரத்தத்தை சிந்தி நம்முடைய அன்பின் வடிவத்தில் நம்ம காண்பது தான் கடவுள். அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை. கடவுளுக்கு அன்பு மட்டும் இருந்தால் போகணும். உன்னை தேடி வர தாய் தேப்பன எவ்வளோ நேசிக்கிறாங்களோ, இவள் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா எவ்வளோ மகன் ஓடி வந்தா என்னட்ட. அதான் நன்றி மரம், அதான் நன்மை. இன்னைக்கு பாருங்க, சில கடவுள் எடுத்த பயம், அதே கத்தி வாழ் கூட இன்னைக்கு பயமாக இருக்குது. ஏன் வெட்டி போடுவோம், குத்து போடுவோம். இயேசு அப்படி இல்லை. அன்பு நிறைந்தவர். ராமன் சொல்லி சிலுவையில் வாழ்ந்தவர், வெற்றி சிறந்தவர், மீண்டும் வரப்போகிறவர். அல்லேலூயா. அவன் பாதாளத்தின் வல்லமையிலிருந்து நீங்களாக்கி மீட்டேன். வல்லமையிலிருந்து தப்பித்து தள்ளுங்க. இதுதான் முக்கியம். என்னது? அகப்பட்டு போயிருக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அறியாமல், இயேசு கிறிஸ்து சொந்த கடவாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கு இருப்பவர்கள் இந்த நரகத்தின் பள்ளத்தாக்குள்ள விழுந்துடுவார்கள். ஆனா அதுல தப்பித்து என்னையும் மீட்டு கொண்ட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. என்னையும் முன்னையும் அதுல இருந்து மீட்டு கொண்டார். நீ அந்த நன்றியை மறந்து விட்டாய். சுய காரியங்களுக்காக தேவனுடைய காரியத்தை விட்டு விட்டாய். தேவனுடைய ஆராதனையை விட்டு விட்டாய். கர்த்தருடைய நன்மையை பெற்று போட்டு உன்னை ரட்சித்து மீட்ட நன்மையை விட்டு சுய காரியங்களுக்காக தேவனை விட்டு விலகி போய் இருந்து இன்னும் அவருடைய கட்டளையை மீறி அவருடைய சத்தியத்தை விட்டு நீ சாத்தானுக்கு பிள்ளையாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். தேவனுடைய ஜனமே, இந்த பாதாளத்தில் வல்லமிழந்து தப்பித்த தேவனுக்கு இருக்கிற கொஞ்ச சனமாக இருந்தாலும் தேவன் எச்சரிக்கிற காரியம், அவர் சிந்திய இரத்தத்தை நீ அற்பமாய் எண்ணாத. அவருடைய மீட்பு எங்களை தப்பிவித்து விட்ட அந்த பெரிய மகாதேவன் இயேசுவானவர். கவனிங்க, இயேசுவானவர் கடவுள், இயேசுவானவர் கிறிஸ்துவானவர் கடவுள், கிறிஸ்துவானவர்.
ஏன் ஆனவர், யெகோவா தேவன் ஆனவர், மகத்துவ தேவன் மாறினார் நமக்காக உனக்காக. இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாதாளத்தின் வல்லமை தப்பிக்கொள்ள இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டவனு தான் நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க ஓசியான் புத்தகத்தை. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், அதாவது நித்திய நரகம், அதிலிருந்து மீட்டுவேன் என்று சொல்லி அந்த நன்மை செய்த தேவனை எத்தனை ஆராதிக்கும். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகம் எத்தனை தேவனை தேடி வருகிறார்கள். இன்றைக்கி ஆண்டவர் மரணத்தில் மீட்டு கொண்டாரு. ஒரு சின்ன சின்ன அற்ப காரியத்துக்கு நீ கடவுளை மறந்து போய் நன்மையை விலகி போய் நீ அடிக்கடி பாவத்தை விளைவித்து கொண்ட சகோதர சகோதரியே, இன்றைக்கு இயேசு உன்னை தேடி வரும் பொழுது நீ அற்பமாக எண்ணுகிறார். ஒரு நாள் அபாயத்தில் அம்பிடும் பொழுது நான் உன்னை அறியேன் என்று தேவன் சொல்லுவார். நம்ம தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அதுக்குரிய பக்குவத்தை நாங்கள் வாழுகிறோமா, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? உன்னுடைய கணவனோ பிள்ளையோ உன்னுடைய மனைவியோ சத்தியத்தை விரோதமாக எழும்பினில் மாயமான வாழ்க்கை வாழக்கூடாது. இயேசு வரப்போகிறார். ஆண்டோட வருகை நெருங்கி விட்டது. வேதம் என்ன சொல்லுவார்? சங்கீத புத்தகம் 49:15 ஆகினால் தேவன் என் ஆத்துமாவை, சங்கீதம் 49:15 ஆனாலும் என்ன ஆனாலும் என்னதான் நடந்தாலும் ஆண்டோட உறுதிமொழி மாறாது. ஆனாலும் தேவன் தன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு கரங்களை தட்டுங்க. என்னது? பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பிவித்த நன்மையை நீ மறந்தாய். நீ ஒருவன் இயேசு உண்மையா நேசிக்கிறியா? உண்மையா நீ அவர்படி அன்பா இருக்கிறியா? உண்மையா அவரை பட்டுக்கொண்ட லவ் பண்றியா? அவர் எப்பொழுது நீ முத்தம் கொடுத்து நேசிக்கிறையா? வேதம் வாசிக்கிறவனை தெரியும். ஜெபிக்கிற சொல்லி பாருங்க, அவனுக்கு கோபம் வரும். மீன் அவனுக்குள்ள இருக்கிறவர் சத்தியம் இல்லை. நீ அதை சொல்லி பாருங்க. அப்படிப்பட்டவன் என்ன நீ நான் எத்தனை வருஷம் ஜெயிக்கப்பட்டேன் நீ சொல்ல, ஆனால் கேட்டு பாருங்க, ஜெபிக்கான் அவனுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க. சாத்தான் தான் வாழுவான். சத்தியத்தை பேசும் பொழுது அவனை எதிர்த்து நிற்கிறவர் யாரு? சாத்தான். நீ உண்மை அன்பு ஒரு குழந்தையில் ஆசை வச்சா எப்படி இருப்பா? உன்னுடைய பாசம் எவ்வளோ காட்ட வேணும். இது வானத்தையும் பூமித்து பாதாளத்தின் வல்லமை தப்பித்த தேவன் எந்த அளவுக்கு நீ முத்தம் கொடுத்து நேசிக்க வேணும்? கரங்களை தட்டி சொல்லுங்க வாங்க. எந்த அளவுக்கு நேசிக்க வேணும் நானும் ஆண்டவரை? சின்ன சின்ன காரியம் வந்தால் ஆண்டவருமானா ஊழியக்காரன் குற்றப்படுத்திடுவாங்க. சத்தியத்தை விட்டு விலகும் பொழுது இதுதான் என்று சொன்னால் ஊழியக்காரன் குற்றவாளி. ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. பின்பு தேவன் தந்த பிள்ளையா ஏற்றுக்கொள்வார், தன்னுடைய மகளா ஏற்றுக்கொள்வார். எதற்கு? நித்திய ஜீவனுக்கு நன்மையை ஏற்றுக்கொள்வார். கரங்களை கட்டி சொல்லுங்க. நீங்கள் கேட்டால் உணர்ந்தா கட்டுவீங்க. இது செத்த குணமாக தட்டுங்க சொல்லக்கூடாது. உன் இதயத்தில் தட்ட வந்தால் நீ தட்டிக்கொள்ளுவா. இது பேசினா நீயா தட்டுவா. ஆமான்னு சொல்லுங்க. எத்தனை என்னில் கோபமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு நாள் அது ஒரு காரியம் தெரியும். நம்முடைய பாஸ்டருக்கு சொல்லிட்டேன்னு தெரியல. யாழ்ப்பாணத்தில் நம்முடைய சபையை கடந்த காலத்தில் இதுவரையும் அதுக்கு பின்ன ஒரு பாஸ்டருக்கு இன்னும் நாம் தெரிவு செய்யவில்லை. நம்ம சபையை நடத்தி அநேக காரியங்களை செய்த தேவ மனுஷன் யாக்கோப் இறந்து விட்டார். அந்த சூழ்நிலையில் நான் நிற்கிறேன் தொண்டை அடைச்சிட்டு. நான் இங்கே வந்த உடனே நடந்த சம்பவம். இன்றைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. தேவரா, நீ செய்கிறதெல்லாம் மறைச்சு செய். நீ செய்கிறதெல்லாம் நீ தெரியாமல் நீ ஒழிச்சு செய். நீ எல்லா காரியத்தை நீ இன்றைக்கு இருளில் இருந்து செய்து கொண்டு நீ கர்த்தரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அந்த மனுஷன் நம்மை விட்டு போயிட்டார்.
அதுக்காக தான் சொல்கிறேன், அவர் செய்த நன்மைகளை சொல்லி எப்பொழுது நீங்கள் இங்கே அநேகர் ஊழியம் கொள்ள, ஊழியம் ஆளுகை செய்ய, ஊழிய கதை, தேவன் தேவையற்ற பிரசங்கம், தேவையற்ற ஜெபங்கள், தேவையற்ற உரையாடல்கள், தேவையில்லாத சிந்தைகள், தேவையற்ற பேச்சுகள். நாளைக்கு மரித்த நிலைமை என்ன? நான் நீங்கள் யோசித்து பாருங்க. இவன் யாழ்ப்பாணத்தில் பாஸ்டர் இல்லை, எனக்கு ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறார். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நீங்கள் சிந்தித்து பாருங்க. இதே கதி நாளைக்கு எங்களுக்கு இந்த சிங்கப்பூர்லேருந்து வந்தார் மலேசியா. போய் தன் மகனை பார்த்து விட்டு வந்து 3 நாள் ஆகவில்லை, திடீரென்று மூச்சடிக்க இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு மறித்து விட்டார். இன்றைக்கு எத்தனைய காரியம், சின்ன காரியங்கள் சொன்னோன்னே இந்த வேதத்து பிள்ளை சகோதரி, இது பிள்ளை சகோதரன் பிள்ளை என்று சொன்னால் அவங்க எங்களை மிஞ்சி, சத்தியத்தை மிஞ்சி பேசுகிறான். நான் ஆண்டோட்டை விட்டுட்டேன். சிலர் என்ன முடியாது எங்களால். உலக காரியம், உலக விருப்பம், உன்னை நன்மை செய்த தேவனுக்கு நீ என்ன செய்கிறாய்? உன்னை மீட்ட தேவனுக்கு நீ என்ன செய்கிறாய்? உன்னை பாதாளத்திலிருந்து மீட்டு நரகத்து போகாம உன்னை அழைத்த தேவனுக்கு நீ என்ன தியாகம் பண்ணுகிறாய்? சின்ன காரியத்துக்கெல்லாம் கோவப்படுறோம். தேவஜனமே, உன் பாவத்தை மறைக்கிறவன் பாடை அடைய மாட்டான். தேவையில்லாத காரியத்தை அகப்பட்டு போய் நின்று மனிதனை திருப்திப்படுத்தி பணத்துக்கு ஆசைப்பட்டு சிறைச்சாலை வாசலில் நிற்கிற நிலைமையில பிசாசு கொண்டு போய் நம்ம விட்டுருவான். ஊழியக்காரர் பொய் சொல்லி தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ள வேணும். அவன் சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளவும். எதற்கு? நித்திய ஜீவனை கைவல் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்கள் எத்தனை இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க சொல்லுங்க ஐயா, சேர்ந்து பேசுவோம். அப்போ கர்த்தர் ஆவியானவர் நமக்கு இசைப்படுவார். சொல்லுங்க, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நன்மை செய்ய ஆண்டவர் வந்தார். இங்கே ஒரு தாவீது ஒரு அறிக்கை செய்கிறான். வாசிப்போம். சங்கீத புத்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஒரு அறிக்கை செய்கிறான். பாருங்க, என்னது? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு பதில் அருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். சரி, வாசிங்கம்மா. என் தேவனாகிய கர்த்தாவே, தாவீது கேட்கிறான், கவனமாய் கேளுங்க. ஒரு விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து. அப்படியானால் நோக்கி பார்க்குற அளவுக்கு தாவீது எந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு பயந்து கர்த்தருக்கு அறிக்கையிடுறான். நோக்கி பாரு ஆண்டவர், என்னிடத்தில் ஏதாவது தவறு இருந்தால் பாருங்க. எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நாங்கள் தயாராக இருக்கணும்? ஆனால் ஜெபம் பண்ணா அவனை பெற்றா இவனை பெற்றா சாபக்கீடு ஆத்தி இது நியாயத்தீர்ப்பு என்ன ஜெபமெல்லாம் நடக்குதுங்க? நீ என்ன ஜெபிக்கிற? அவன் நோக்கி பார்க்க. ஒவ்வொரு தன் பாவத்தை நினைத்து தன்னுடைய காரியங்களை குறித்து ஒரு மனிதனுக்கு தீமை செய்யாதபடி எப்பொழுது நன்மை செய்ய ஏவுதலாக இருக்க வேண்டும். நீ நியாயம் தீர்க்க யார்? ஜெபிக்க வேண்டாம். ஜெபங்களை கதை பயமா இருக்குது. ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன். ஆண்டவர் ஏனென்றால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நான் ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். நான் என்னை மனுஷியை விட்டுட்டு வர மாட்டேன், என்னை பிள்ளையை விட்டு வர மாட்டேன், என்னுடைய மகனை விட்டு வர மாட்டேன், என் சாமியோட விட்டு வர மாட்டேன். ஒரு விட்டுட்டு வர மடிச்சு வச்சுக்கொண்டு இருக்கிறவடு அது பரலோகத்துக்கு போக முடியாது. அவனவன் தன் ஆத்மாவுக்கு அவனவன் பொறுப்பு. வாசிங்க. நீர் நோக்கி பார்த்து எனக்கு பதில் அருளும். எப்படி அருளும்? கட்டளையிட முடியுமா அவனால்? முடியுமா? ஆண்டவர் பார்த்து கட்டளையிடுமா? அந்த அளவுக்கு அவன் தேவனிடத்தை நெருங்கிட்டான். அந்த அளவுக்கு நெருங்கிட்டான். நீ தேவனை நெருங்காதவன், தேவனை அண்டிக் கொள்ளாதவன், தேவனை பற்றி பிடிக்காதவன், பேர் கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டு நாங்கள் வாடுகிறோம். வேலையும் குடும்பமும் வேலை வட்டியும் 24 மணித்தியாலும் நல்ல விஷயம்.
நீ தேவனை எந்த அளவுக்கு நெருங்குற, எந்த அளவுக்கு நீ அவன் கேட்குறான், கர்த்தரை பார்த்து என்ன அருளும் முடியுமா? எத்தனை அதை தயாராக இருக்கிறீங்க? தேவனை கற்று சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு ஆண்டவனை நெருங்கிட்டான். கரங்களை கட்டி ஆண்டவர் சொல்லுங்க, நெருங்கி போய் கேட்குறான். என்ன கேட்குறான்? எனக்கு பதில் அருளும், எனக்கு பதில் அறியும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அல்லேலூயா. என் கண்கள் இந்த உலகத்தில் தெளிவு இந்த கண்களால் நான் பாவம் செய்து, கண்களால் ஆசைப்பட்டு, கண்களால் எல்லாம் செய்கிறேன், இதை தெளிவுபடுத்துமான்னு கண்களுக்கு அரைக்க விட்டு ஜெபிக்கிறான். கரங்களை கட்டி சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? தேவனத்தின் நன்மையை பெற்று நாம் அவரோட வாழ வேண்டும். அதுக்கு அவன் என்ன முடிவெடுத்தான் தெரியுமா? அதுக்கு பிறகு நீ இந்த முடிவெடுத்து செய், நல்லா இருக்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்லா, அது முடிவெடுத்துட்டு செய். 6வது வசனத்தை என்னது? சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் நன்மை செய்தபடியாத்தான் நீ பாடு, இல்லாட்டா வராத. நீ அன்றைக்கு உனக்கு எனக்கு போட்டாச்சு, ஷெடியூலில் போட்டாச்சு. நீ முதல் உன்னை உப்பு கொடுத்து உன்னை தாவிதை போல அழுது குளறி ஆண்டவர்கிட்ட கேட்டு மண்டாடிட்டு வந்து பாடு. எனக்கு தெரியும் யார் யார் என்னென்ன காரியத்தோடு பாடுகிறார்கள். நான் நியாயந்திக்கவில்லை. தாவீது சொல்லுகிறான், கேளுங்க. அவனம்மா எங்களை மாற்றிக்கொள்வோம். எத்தனை ஆமன்றீங்க, எத்தனை கோபமாக இருக்கிறீங்க? தாவீதை போல மாற்றிக்கொள்வோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரைங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தின காலத்தை பின்பு ஒரு பெரிதான அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறது, அந்த ஜனங்கள் வந்து மோசையை சிப்படி ஆட்டி விட்டாங்க. எத்தனை பேர் தெரியும்? சிப்படி ஆட்டி மோசை கிளங்கி விட்டான். அப்படி ஒரு மாதிரி மோசையை அறுவடை முடித்து மோசை எடுத்துகிட்டு யோசுவாட்ட கொடுத்தாச்சு. இந்த ஜனத்தை தான் அவன் வழி நடத்துகிறான். நாங்களும் வந்த சனம் போன சபையை விட்டு வந்தது, அங்கே வந்த இந்த வந்து எல்லாத்தையும் வச்சு நன்றி நடத்துகிறோம். ஆனால் அதே தரிசனம் ஒன்று இருக்கிறது, சபைக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. எல்லாம் கூட்டிக்கொண்டாது. ஆண்டவர் மோசே, ஆண்டவர் உன்னுடைய ஞானத்தை அவன் மேல் வை என்று உபாகம கடைசியில் மோசைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஞானத்தை அவன் மேல் வை என்று. ஞானத்தை கொடுக்குறாரு யாரு? கர்த்தர். அப்போ ஏன் மோசைக்கு சொல்கிறவன் இந்த ஞானத்தை கொடுண்டு? என்ன அப்போ ஆண்டவர் நேராக கொடுக்க மாட்டார். கரெக்டாக நீங்கள் மோசைக்கு கொடுத்த தரிசனம் மாறக்கூடாது. அந்த தரிசனத்தை யோசுவா மேலே ஆண்டவர் கொடுத்த தரிசனம் மாற்றுறார்கள். சபைக்கு வந்தால் தரிசனம் மாறக்கூடாது. தரிசனத்தை அப்படி கொடுத்தார். அந்த தரிசனத்தை மோசே யோசுவா கொண்டு வரான். கரங்களை கட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த தரிசனத்தை அவன் நடத்தி கொண்டு வரான். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். தரிசனம் கர்த்தர் கொடுத்தது. ஒரு மேய்ப்பனுக்கு கொடுத்தால் தரிசனம் மாறாது. நீங்கள் பிளான்களை கொண்டு வரலாம், தரிசனம் மாறாது. அந்த யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இங்கே ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். அந்த ஜனங்கள் இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 24 19 வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். நீங்க நன்மை செய்த தேவனை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தம் உள்ள அவர் யாரு? பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் எரிச்சலும் உள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். பாருங்க, இனி உங்கள் மீறி நீங்க நடக்கிற காரியத்தை தேவன் மன்னியாருன்னு அவன் சொல்லுவான். ஏனென்றால் மோசையோட வழிநடத்தி வரைக்கும் கண்ணால கண்டான். ஒவ்வொரு நன்மைகளும், ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு விஷயங்களை கண்டு கண்டு பார்த்து அவன் இருதயம் மெந்து போய்விட்டது. அவன் ஏதோ திடீரென்று அங்கே சபிக்கவும் இல்லை, அவன் தன் விருப்பத்தை சொல்லலை. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அதே நேரத்தில் அவர் எரிச்சல் உள்ள தேவன். எரிச்சல் படுகிறார் ஜனங்களை பார்த்து. எத்தனை ஜனங்கள் தேவனை இரத்தத்துக்கு விரோதமாய் இன்றைக்கு செய்கிற காரியத்தை தேவன் எரிச்சல் உள்ள தேவனாய் மாற்றுகிறார்கள்.
உங்கள் மீறுதல் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிப்பாரோ. இப்போ உங்களுடைய மீறுதல், உங்களுடைய நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நானே ஜெபிக்கணும், நானே திருவிந்தெடுக்கணும், நானே இங்கே வரணும், அங்கே ஒரு சொன்னாரா நானே சேர்ச்சிக்கு வருவேன், எனக்கு விருப்பமே இல்லையா? அது யார் சொல்லும்? சாத்தான் தான் சொல்லுவான். நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட மரண பரியந்தம் நீ அவருக்கு உண்மையாரு. ஏனென்றா பாதாளம் இருக்கு, பாதாளம் இருக்கு, தப்பித்துக் கொள்ள மாட்டாய். வந்துட்டான் 10 கிழமை நாங்கள் நிம்மதியாக இருந்தோம். நீங்கள் அநேகர் அப்படித்தான், ஏதோ ரட்சிக்கப்பட்ட ஏதோ பின்னால் போய் பாவங்களை செஞ்சு முன்னால் சேச்சில் வந்து இருக்காத. நீ வராதாமல் இருக்கிறது நல்லா, உண்மையாக இரு. ஏனென்றா நான் சொல்லலை, வேதம் சொல்லுங்க, அடுத்த பாதாளம் இருக்கு. எது வேணுமோ நீ அதை எடுத்து தெரிஞ்சுக்கோ. இது நீ என்ன சபிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, நீ என்ன திட்டினாலும் சரி, வேதம் போய் சொல்லாது. இருபதாவது வசனம், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க. என்னது? கர்த்தர் உங்களுக்கு எல்லாரும் சேர்த்து சொல்லுவோமா? கர்த்தர் நன்மை செய்து, என்ன நன்மை? பாதாளத்தின் வல்லமிலிருந்து விருத்தமாக சொல்லுங்களேன். துக்க விட்டு போய் வந்துருக்கு. நீங்கள் நரகத்துக்கு போகிறது சொல்லலான். நான் நரகத்துக்கு வச்சு பேசுகிறேன்னா போகக்கூடாதுன்னு பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? உரத்த சத்தமா அல்லேலூயா. வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க. நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை, அதாவது உலகத்தின் காரியங்களை உலக மக்களோட சேர்ந்து இப்போ போறாங்க. எல்லாரும் போய் கொண்டிருக்காங்க, போறாங்க. ஏன்னா அதுதான் நாளைக்கு முக்கியம். நானும் போய் வந்து நிரூபிச்சு காட்டுறேன். ஒரு மணித்தியாலும் அதாவது ஒரு மணித்தியாலும் 1/2 மணித்தியாலும் 10 நிமிஷம் கூட ஆறுதல் இல்லாமல் தான் தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்திருக்கிறேன். நான் வேக்கன்சிக்கு போனதில்லை, இதுவரை நான் வேக்கன்சிக்கு போனதே கிடையாது. அதெல்லாம் என்ன மனசு பிள்ளை என்ன வருகிறாங்க, பரவாயில்லை, அவங்களையும் பாதாளத்து காத்துக்கொள்ள விரும்புகிறேன். வாசிங்க. அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். பாருங்க, கவனமாக கேளுங்க. இந்த காரியங்கள் சொல்லி கொண்டு வருகிறான். உங்களை அப்படி நீங்கள் திரும்பாவிட்டு அப்படி விட திரும்ப அவர் என்ன செய்வார்? நிர்மூலமாக்கி உங்களை கட்டா விட்டுருவார். ஏன்? அவர் உங்களை சொந்த ரத்தத்தால் மீட்டெடுத்து நீங்கள் செய்த நன்மையை விட்டு வெளியில் போயிட்டீங்க, விக்கிரங்களுக்கு போயிட்டீங்க. விக்கிரம்னா உலகத்தோடு, உலக மக்களோடு, உலக வாழ்க்கையோடு திரும்ப போயிட்டார்கள். ஆனால் பாருங்க, மோசையோடு இருந்து வந்து வழிநடத்த ஜனங்களுக்கு தெரியும் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியாக இருப்பார். சில பேர் ஒன்று செய்தாலும் ஜனங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், பயங்கரமான ஒரு தீர்மானம் எடுத்து என்ன சொன்னார்களாம்? 21வது வசனம் சொல்லுங்க. ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நான் கர்த்தரையே செவிப்போம், கர்த்தரையே நாங்கள் செவிப்போம். ஆண்டவரை விட்டு நாங்கள் விலக மாட்டோம், நாங்கள் ஆண்டவரோடு வாழுவோம். நானும் என் விட்டாருமென்னா கர்த்தரையே செவிப்போம். ஒரு தீர்மானம், ஒரு திட்டமான தீர்மானம், அசைவில்லாத தீர்மானம் நம்ம எடுத்து ஆக வேண்டும். இன்றைக்கு காலங்கள் பொல்லாத காலங்களாக போய்கொண்டிருக்கிறது. வெளிச்சம் பிரகாசிக்கிறமாக இருக்குது, ஆனால் நாம் இருளுக்குள்ள தான் இருக்கிறோம். இயேசுடைய ஒளி நமக்கு பிரகாசிக்கணும். நான் சொன்னால் கர்த்தருடைய முகத்தில் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும். அப்படி கிருபையினால் மீட்கப்பட்ட நாம் அவர் விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளவராக இருக்கணும். அவர் எங்களை மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். மனம் திரும்ப எச்சரிக்கையாயிரு, மனம் திரும்ப நீ எச்சரிக்கையாயிரு. வெளிப்படுதல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்.
ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. மறுபடியும் சொல்லுவோமா, அவர் தான் நேசிக்கிறவர்களே, நான் அன்புகிறவர்களே, தன்னுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு தன் பிள்ளையாய் மகளாய் ஏற்றுக்கொண்டவரை அவர் விலகு போல ஒரு சின்ன ஒரு தண்டிக்கிறார். ஏன்? என் பிள்ளை விட்டு விலகக்கூடாது, அதனால அவர் தண்டிக்கிறார். நீ எங்கே போகிறாய், எப்படி இருக்கிறாய், உங்கள் கண்களை கற்று. யாராவது சிகரெட் பற்றினா பத்திரம் திருப்பி பத்த பார்ப்பான். குடித்தவன் ஒரு பியர்றான 10 பியர் வச்சான், 1 குடித்தான். என்ன இப்படி பாவங்களை பெருக்கிறவனுக்கு பார்த்துத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் நேசிக்கலாகி அவர்களை கடிந்து கொண்டு சிச்சித்து அவர்களை என்ன செய்கிறார், நீ யாக்கிரையா கவனமாய் மனம் திரும்பு யாக்கிரையாய் மனம் திரும்பு. இன்றைக்கு பாதாளம், இன்றைக்கு நான் ஏன் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீண்டும் நான் கைவிடப்பட்டு திரும்ப நரகத்துக்கு போகிறது நினைச்சு பாருங்க. பாதாளம் எங்கே இவனை விழுங்கலாம் என்று பார்க்க தேடிக்கொண்டிருக்கிறான். கர்த்தர் நமக்கு செய்த நன்மை செய்து குணமாக்குறார். எதற்கு? நன்மை செய்து நமக்கு குணமாக்குறார். நன்மை அதனால் சில நேரத்தில் தண்டித்து நம்ம குணமாக்குறார். ஏனென்று சொன்னால் ஒரு காரியம் வரும்போது தான் நாம் விழுந்து போல கர்த்தரை தேடுவோம். இல்லைன்னா நீ அப்படி வாழ்வாரு நினைக்கலாம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற ஒருவேளை உனக்கு அடி விழுவாது, அந்த அடி உனக்கு தாங்க முடியாமல் இருக்கும். அது நன்மை, அது நன்மைக்கு. ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 19 22 வாசிங்க. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார். யார எதிர்த்திருந்தான்னா இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்திருந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து திரும்பவும் அந்த எதிர்த்தியராய் மாறினவளும் என்ன செய்வாராம், வாதையினால் அடிப்பார். நீ திருப்பி பாவத்தில் விழுந்த உனக்கு என்ன நடக்கும்? நான் சொன்னேன்னா சொல்லுங்க. பாவத்தில் விழுந்த கர்த்தர் பாவத்தில் அந்த அதை சொல்லுங்க. மீண்டும் வாதையினால் அடிப்பார். எதிர்த்தியரை சொல்லுங்க மீண்டும் என்று வாசிங்க. கர்த்தர் மீண்டும் வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அடிக்கிறது காரணம் என்ன? நீ திரும்பு, மனம் திரும்பு, யாக்கிரையா திரும்பு. அப்போ ஒரு காயத்தை வைத்தால், ஒரு பிரச்சனை வைத்தால் தான் நீ ஆண்டவர் என்ன தேடுவாய். அவர் தேடும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? மறுபடியும் உன்னை இருதயத்தை குணமாக்குவார், உன் உள்ளத்தை குணமாக்குவார், உன் காரியத்தை குணமாக்குவார். வாசிங்க. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அவர்கள் அப்ப செய்யும்பொழுது என்ன நடக்குமா? அப்ப சில அடி தாங்க முடியாது, சில நோய் தாங்க முடியாது, சில பிரச்சனை தாங்க முடியாது. திடீரென்று கடன்காரன் வந்துடுவான், திடீரென்று நோய் வந்துடும், திடீரென்று கார் ஆக்சிடென்ட் படும், திடீரென்று ஏதோ நடக்கும். ஏன்னா பின்ன திரும்பிப்பார், நான் என்ன தவறு விட்டேன், என்னத்தால எனக்கு நடக்குது, எதுக்காக இப்படி நடக்க வேணும்? அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். இது என்ன விளங்கு மஞ்சக்கா? என்ன விளங்குது? என்ன புரியுது? நீ அடி வாங்கி திரும்பி நீ கொடுக்குற விண்ணப்பத்தை ஆண்டவர் அறிவார். நீ எப்படி மனம் திரும்பி கேட்குற? நாங்கள் இன்னொருலாம் விண்ணப்பம் கொடுப்போம். மற்ற மனுஷனிடத்தை செய்கிறான்னு செய்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவான், எனக்கு அது பிடிக்காது, மன்னிச்சுக்க. இந்த வார்த்தை கெட்ட வார்த்தையை நான் சொல்லுவேன், மன்னிச்சுக்கொண்டு செய்து விட்டு 1000 தடவை சொல்லுவாங்க. இன்னைக்கு தேவனுக்கு அந்த விளையாட்டை விடலாமா? நீ இனி மனம் திரும்பினா உன் விண்ணப்பத்தை கேட்பார், உன் அறிக்கை கேட்பார், உன்னுடைய காரியத்தின் மனம் மாறுதலை கேட்பார். உன் விண்ணப்பம் கேட்கப்படுவனா நீ மனம் திரும்பு, ஜாக்கிரதையா, சரியாய் நீ அதை மனம் திரும்பு. எதுவாக யாரா இருந்தாலும் சரி, நீ தேவனிடத்தில் இது தேவனோட உனக்கு சின்ன பிரச்சனை, நீ அடுத்தவனை சொல்லி பிரச்சனை திரும்படும், உன் இருதயம் காயப்படும், உன்னை பிசாசு வஞ்சிப்பார். நீ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணி அறிக்கை செய்.
எந்த ஒரு காரியத்தை யாரும் குறைபிடிக்கவோ குற்றம் குடிக்கவோ மற்றவருடைய காயங்கள் உனக்கு காயம் போடவும் முடியாது. தேவனால் ஒருவெல்லாம் உண்டாகும். வாசிங்க வசனத்தை. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். கரங்களை காட்டுவோமா? அல்லேலூயா. அப்பொழுது அவர் என்ன செய்வாரா? அவங்களை குணமாக்குவார். நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா? இந்த வசனம் உங்களை நியாயத்துக்கும். இதுதான் இதான் ஆண்டவர் பேசுறது. நீ எந்த திமிரில், எந்த ஆங்காரத்தில், எந்த எண்ணத்தில், இந்த இதில் ஈக்கோவில், இந்த இதெல்லாம் செத்த புணம். உன்னை தாழ்மைப்படுத்து, கர்த்தர் உயர்த்துவா. உன்னை தேவனுக்கு ஒப்பு கொடு, கர்த்தர் உயர்த்துவா. உன்னை விழுந்து நீ நமஸ்காரம் பண்ணு, கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துவா. நான் கொஞ்சம் பேசுவேன். தாழ்மை இல்லாதவனை கர்த்தர் உயர்த்த மாட்டார். ஓசியான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம். பாருங்க, அவங்க எல்லாம் உவாசம் இருந்து ஓசியான் புத்தகம் எச்சரிக்கை, தேசத்தை குறித்து எச்சரிக்கை. அப்போ கடைசி நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோட கடைசி காலத்தில் ஒன்று கூடி இருந்த பொழுது அநேக தேசத்திலிருந்து ஊழியக்காரர் உருவாகி ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிற காரியம், நீ கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், திரும்புவோம் வாருங்கள். அப்ப நீங்க திரும்பி வர வேண்டும், போகக்கூடாது. சில பேர் அப்படியே போறது, அப்படியே விட்டுறது, அப்படியே தங்களை எண்ணத்துக்கு வாழ்றது. உனக்கு என்ன உலகத்தில் உனக்கு வியாதி இருக்கலாம், உனக்கு பணம் இல்லா இருக்கலாம், உனக்கு பிசினஸ்ல இருக்கலாம், உனக்கு என்ன இல்லாம இது எல்லாம் உலகத்தை அழிஞ்சு போடும். உனக்கு நரகத்தை தேடாத, பரலோகத்தை தேடு. அதுக்குத்தான் உனக்கு ரட்சிப்பு. அதுதான் ஆண்டவர் பாவத்திலிருந்து பாதாளத்தை மீட்டெடுத்தார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நன்மை மீறி அவ்வளவு மேலான நன்மையை சீறி உங்களுக்கு கொடுப்பதற்கு அவரே நம்மை சீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்மை காயங்களை கட்டுவார். அவர் நம்ம காயங்களை கட்டுவார். அவர் நம்ம கைவிட மாட்டார். மனந்தரும் பொழுது அவர் அவ்வளவு பாசம், ஒருவர் கெட்டு போகாமல் நித்திய அடையும்படி இவ்வளவோ அன்பு கொண்டவர். யோவான் 3:16 அவ்வளவு அன்பு கொண்ட தேவன் நம்ம ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார். ஏன் தெரியுமா? ரோமர் 5:5 அவருடைய அன்பு நீரூட்டமாய் ஊட்டப்பட்டதாம். அந்த அன்பு ஊட்டி அவ்வளவு அவர் எங்களுடைய மேல் தெளித்தார் அந்த அன்பை. கர்த்தர் பாருங்க, இதற்கு வாக்கு கொடுக்க எத்தனை பேர் இருப்பேன் 4 மணி வரையும், கொஞ்சம் பேர் என்னாலும் பரவாயில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்க பாருங்க என்ன வாக்கு கொடுக்கிறாரா? எரேமியாவின் புத்தகம் 31. இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க, உங்களுக்கு தானா? 28 வாசிப்போமா? அப்பொழுது நான் பிடுங்கவும் பாருங்க, உங்களை மறுபடியும் அவர் கட்டி எடுக்கிறதுக்கு இந்த விதமான காரியங்கள் செய்ய வேண்டி வருகிறது. அதான் நமக்கு ஏன் பிரச்சனை, ஏன் இப்படி நடத்தான் இருந்தது, திடீரென பிரச்சனை, அப்படி இப்படி. சிலருக்கு சும்மா ஒன்று மண்டை சைத்தை குத்தினாலே போயிடுச்சு, விட்டோன்னா மரண பயம். கை தூக்கிலாத நாரி வந்துட்டா சரி தொலைஞ்சுது. ஆண்டவர் உனக்காக தொங்கினார் ஐயா சிலுவையில், எத்தனை 1000 காயத்தோடு. அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ. பாருங்க, அவர் இந்த மனம் திரும்ப கவனமாக கேளுங்க. ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு தேவையில்லாத காரியத்தில் நீ ஆண்டவரை இடிசப்படுத்தி வெளியில போய் நீ கர்த்தருடைய காரியத்தை உன் பாவத்துக்காக நீ தூஷித்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீ இதை அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம்.
அவர் மறுபடி செய்யக்கூடிய காரியம் உன்னை மறுபடி கட்டித்தன் பாதாளத்தின் பாதாளம் என்று சொன்னால் எப்படி நித்திய வாழ்வு பரலோகம் இருக்கோ அது மாதிரி நித்திய நரகம் முடிவில்லை. அங்கே 24 மணி தான் நீ வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார். இது பொய் இல்லை. நான் விடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் மேல் எப்படி ஜாக்கிரதையாயிருப்பேனோ அப்படியே மனம் திரும்பவும் அவன் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் மேலே ஜாக்கிரதை கத்த சொல்றார். கரங்களை அல்லேலூயா. நீ திரும்பி மனம் திரும்ப உன்னை கட்டுவார், உன்னை நாட்டுவார், உன்னை பயன்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். அதிகால வேலை தேவன் என்னோட தந்தார். நான் நேற்று வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியலை. இன்றைக்கு நாம் ஈவனுள்ள தேவனை வைத்து இன்றைக்கு அந்நியர்களுக்குள்ள சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு தேவனை தூஷிக்காதே. அந்நியரோட சேர்ந்து நீ பிஸ்னஸ், அந்த வேலை இந்த வேலை, உறவு வேலை, கடன் வேலை, திருமணம் வேலை, அந்நிய திருமணம் காரியங்களை செய்துபட்டு நீ கடவுளை தூஷிக்காதே. உனக்கு தெரியும் தான். இங்கே ஒரு வேதம் சொல்வது, ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், முடிக்கவே மாட்டான். 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்ரு அவர்களை தொடருவான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் நன்மையை வெறுத்தோட அடுத்தவன் யார் வருவான்னு சொல்லுங்க. சாத்தான் வந்துடுவான். நமக்கு அது தெரியறே இல்லை. அவன் நன்மை செய்கிற மாதிரி செய்வான். ஏன்னா அவன் தண்டை விலைக்கு விழுத்தி விட்டு அவன் கொஞ்சம் காலம் தண்டை கையில் வச்சிருப்பான். உறவு யாரும் இன்றைக்கி கேள்விப்பட்ட ரசிக்கப்பட்டு ஊழியம் செய்தான் ஒன்றுக்கு பெரிய பயங்கர நாயோட தெரிகிறானா. நான் ரெக்டாக சொல்கிறேன். இப்போ சத்ருவோட தெரிகிறாங்களே, எவ்வளோ வேதனை சொல்லுங்கள். எவ்வளோ எங்களுக்கே இந்த வேதனை என்றால் இந்த தேவனுக்கு எப்படி வேதனையாக இருக்கும். இது வேடிக்கையான வசனம் இல்லை. திரும்ப வாசிங்க. ஆனாலும் இஸ்ரவேலர்கள் நன்மையை வெறுத்தார்கள், சத்ரு அவர்களை தொடருவான். நன்மையை வெறுத்தோடனே தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீ தேவன் செய்த நன்மை உன்னை ரட்சித்து மீட்டுக்கொண்ட உன்னை பாதாளத்தில் மீட்டதை நீ நன்மையை வெறுத்தாய். உன்னை அடுத்தபடி பிசாசுனை அடுத்த காரியத்தில் அவன் நரகத்துக்கு கொண்டு வர அவன் தொடருகிறான். உலக காரியங்களுக்கு வேடிக்கையாய் தெரிகிற நீங்கள் இதை தெளிவாக இதை கேட்டால் மஞ்சு இந்த மகனுக்கு சொல்லுங்கள். இந்த வார்த்தைகளை வீட்டில் போய் தயவு செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு போய் சொல்லுங்கள். தேவன் நன்மையை வெறுத்தாய், சாத்தான் உன்னை தொடருவான். சில வாலிப பிள்ளைகளுக்கு விளங்குதில்லை. அவர் நன்மை செய்த தேவனத்தை உன்னை பிசாசு தொடருவான். அவன் பார்த்தான் நன்மை செய்வான். அந்த நேரம் உன்னை விடாதபடி அவன் பெரிய காரியம் செய்வான். பெரிய பிஸ்னஸில் எல்லாம் கொண்டு கவிட்டு கொட்டி எல்லாம் தந்துடுவான். ஏன்னா அவன் மறுபடி தன்னிட்ட வந்துட்டான். அவனை நான் பாதாளத்தை கொண்டு போகணுமே. எத்தனை புரியுது? இது எவ்வளோ மிக 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 உங்களுக்கு தேவையான ஒரு பெரிய மருத்துவம். மேலும் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 14:2 வாசிங்க. 3 வரை 2-3 வாசி. தேவனை தேடுகிற உணர்வுள்ள உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து பாருங்க தேடுகிறார். மறுபடியும் பரலோகத்தில் என்னை முன்னே தேடுறார். மறுபடியும் எங்க இந்த பிள்ளை? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் ஒருவன் தான் அன்றைக்கு இருக்கிறான். ஒருவன் தான் இருக்கிறான்.
அவன் மகிமையும் தேவனுடைய ரட்சிப்பையும் இழந்து ஒளித்து மறைச்சி வாழ பார்க்கிறான். தேவன் அவனை தேடவில்லை. அவனுக்கு கொடுத்த மகிமை, அவனுக்கு கொடுத்த ரட்சிப்பை தேடுகிறான். தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை பார்த்து கொண்டிருக்க. உன்னை கவனிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, உன்னை காண்கின்ற தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. இது உங்களுக்கு நல்ல மருந்து. நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம பிசாசு விலை போச்சு கொண்டிருக்கிறான். எங்கே விடுவோம் என்று அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். இப்பொழுது எங்களை குணப்படுத்த இயேசு விரும்புகிறார். எங்களை அவர் குணப்படுத்த விரும்புகிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டு என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிட்டு ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இனி நன்மை செய்ய இந்த உலகத்தில் இயேசுப்பட யாருமே கிடையாது, ஒருவதும் இல்லை. இந்த ரட்சிப்பு கூட யாருமே இல்லை. அவர் உனக்கு சிந்திய ரத்தத்தில் நீ மறுபடி மனம் திரும்பி ஜாக்கிரதையா தேடினால் அவர் உன்னை தேடி வருவார். இது இரண்டாம் தரம் இயேசு உனக்கு ரத்தம் சிந்த போகிறது கிடையாது. இனி அவர் உன்னை தேடி வருவதில்லை. நீயாய் மனம் திரும்ப வேண்டும். நானும் நீங்கள் மனம் திரும்பி ஏகமாய் மனம் திரும்பி நாங்கள் தேவனை தேட வேண்டும். ஆகவேதான் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது நன்மை செய்கிறவாய் சுற்றி தீர்ந்தார். ஏதாவது செய்து 2 பேர் சுற்றுறாங்க. என்ன, ஒருவர் ஆண்டவர் சுற்றுறார், இன்னொருவன் நம்ம அகப்பட எங்களை கொண்டு போய் நரகத்துக்கு போது அவனும் சுற்றி தீர்றான். அவனும் என்னத்தை சுற்றுறான்? நம்ம பாதாளத்தை கொண்டு வருவதற்காக அவனும் சுற்றுகிறான். ஆண்டவரும் சுற்றுகிறார். ஆண்டவர் செய்கிற நன்மை பிசாசு அகப்பட்டவரை பிடித்து கொண்டு பாதாளத்தை விடுறதுக்கு நாங்கள் உணர வேண்டிய ஒரு உண்மை. அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம் 10ஆம் அதிகாரம் 38 இயேசு நன்மை செய்வதாய் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறதுக்காக அவர் சுற்றி தீர்றான். கரங்களை கட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. பிசாசில பிடிப்பட்டவர்கள், மீண்டும் பிசாசில அம்பிட்டவர்கள், பிசாசு அவர்களை தன்னுடைய கரத்தினாலே பிடித்து அவர்களை வாட்டி வதக்கி கொண்டு வரதுக்கு நன்மை செய்கிறவோட வருவான். ஆனால் ஆண்டவரை அதிலிருந்து விடுவிக்கும்படி, பிசாசின் வலையில் அகப்பட்டவரை விடுவிக்கும்படி கர்த்தர் இன்றும் என்றும் என்றும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இன்றைக்கும் நம்ம சுற்றி கொண்டே திரிகிறார். உன்னை அவர் சுற்றி கொண்டே இருக்கிறார், என்னை சுற்றி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் பிசாசுக்குள்ள எங்களை விட வேண்டாம். யோகுவை பார்த்து பிசாசு என்ன செய்தான்? நேரமில்லை, 1:10 வீட்டை வாசித்து பாருங்க. நீர் அவனுக்கு நன்மை செய்யவில்லையோ, அவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நீர் வேலி அடைத்து பாதுகாக்கவில்லையோ, அவனை சுற்றி நீர் அவனை கட்டி காக்கவில்லையோ, ஒரு கொஞ்சம் விட்டு பாரு. சவால் விட்டா யோவின் மேல் நம்பிக்கொண்டவரா சொல்றார். யோவின் மேலா நீ கண் வைத்தாய், அவன் உத்தமனும் தன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த இவனை போல பூமியில் ஒருவர் இல்லை என்று சவால் விட்டார். செய்து பாருண்டு. அவன் மரணமறி அந்த குடும்பத்தை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், எல்லாம் இழந்தான். நன்மை பெற்றனா தீமையை சந்திக்க தயாரா சவாலாய் தேவனோட வெற்றி சிறந்தவர் நம்முடைய பரிசுத்தவான் யோ. ஆமென்று சொல்லி கரங்களை தட்டி நீங்கள் இத்தனை விட என்ன பயமா இருக்கு? அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் நன்மை பெற்ற நாம் தீமை அனுமதி வரட்டும், என்ன தீமை வரட்டும், நீ ரட்சிப்பை நான் பாதாளத்தை நோக்கி பார்க்கக்கூடாது, என் கண்கள் அவரை காணும் என்று சவால் விட்டான். எத்தனை பேர் வேண்டும்? என் மரணத்தில் நான் அவர் மீண்டும் அவரை காண்பேன் என்று சொல்கிறான். நாம் எங்கே இருக்கிறோம்? பாதாளத்தின் வல்லவினை தப்பிக்க இயேசு நன்மை செய்கிறவர், அதாவது கடவுள் நன்மை செய்கிறவர். பிசாசு வேலை உலகத்தின் காரியங்களை காட்டி உன்னை கொண்டு இழுப்பிட்டு கொண்டு மாட்டி விட்டு நீ சபையையும் ஊழியர்களையும் குற்றப்படுத்துகிற உனக்கு
இனி வரும் நாட்களில் நிச்சயமாய் சொல்கிறேன், நீ மனம் திரும்பு, காயங்களை கட்டி தேவனத்தின் நித்திய ஜீவனை அடைய. நீ இன்றைக்கு நீ இருக்கிற நாளைக்கு செத்து போயிடுவான். என் தகப்பனார் மரணத்தில் இருந்தார். இங்கேருந்து ஓடினார் ஆண்டன் பிரதர். துபாய் இங்கே ஃப்ளைட்டில் மாறும் பொழுது தகப்பன் மறித்து விட்டார். எதிர்பார்த்ததுண்டு, நடந்ததுண்டு. ஆனாலும் அவர் ஏதோ விதத்தில் அவருக்கு தெரியும், அவர் என்னுடைய சபையில் வந்தவர், நான் அவரை செபித்திருக்கிறோம், அறிக்கை விட்டிருக்கிறார். அவர் தன் வாயினால் சொன்னார், எனக்கு இந்த இடத்தில் வந்தால் மட்டும்தான் சந்தோஷம், நிற்கிற நேரமெல்லாம் எனக்கு சந்தோஷம், இன்னும் எனக்கு சந்தோஷம் என்று. இன்றைக்கு அவர் மறித்து விட்டார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், நியாய தீர்ப்பு கத்திடத்தில் இருக்கு. அவர் ஒருவன் உள்ளான மனம் திரும்புத தேவன் அறிவார். இன்றைக்கு அவர் மறித்தாலும் அவர் சொன்ன வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஆமென்று சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, இந்த இடத்துல வர எனக்கு சந்தோஷம், ஈச்சரில் தள்ளி கொண்டு வருவார். ஆனந்தத்தோடு தான் போனார். மரணம் என்பது வரலாம், கவலை இல்லை. மரணம் எல்லாருக்கும் தான் வரும். நீ மரணம் போது கையப்படாத. மரணம் வரத்தான் போது யாரும் இந்த உலகத்தை தப்ப முடியாது. ஆனால் பாதாளம் பரலோகம் இருக்கு. இதுதான் எங்களுக்கு பயம், இதுதான் அவசியம். ஒருவேளை தேவன் நம்முடைய கிரியின் மீத்தம் கைவிட்டாரண்டா, வேதனோட கண்ணீரோட கவலையோட இனி திரும்பி வர முடியாது. அதான் சொன்ன ஐஸ்வர்யவான் நரத்து போன, ஐயோ என்னுடைய 5 சகோதரர்கள் என்னை போல இருக்கிறார்கள், போய் சுவிசேஷம் சொல்லுங்க, இந்த பாதாளம் மோசமாக இருக்கண்டு அழுது விளம்பினான். லாசரு அனுப்புன்னு சொன்னான். லாசரு பரலோகத்தை அங்கே ஆபிரகாம் மடியில் படுத்திருந்தான். அவனோ பாதாளத்திலிருந்து கதறான். நீங்க வேடிக்கையை பார்க்குறீங்க, கேட்குறீங்க. உங்களுக்கு எனக்கு எச்சரிக்கை, பாதாளம் உண்டு. கதறினான், பிரியோசம் இல்லை. அவனும் வர முடியலை. 5 பிள்ளைகள் 5 சோழர்களும் வர முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் தீர்க்கதரிசியின் ஊழியர்களை வைத்திருக்கிறேன், அவர்கள் போவார் என்றார். மரணத்தை பின் நீ அங்கும் போயிடா, இங்கும் போயிடாது. இப்போத்தான் மனம் திரும்ப வேண்டிய சந்தர்ப்பம். இதெல்லாம் நீ இப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். உலக காரியங்கள், உலக அரசியல், உலக ஆராய்ச்சி 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 சாத்தான் ஒரு சிலர் அப்படி வச்சிருக்கிறாங்க. நீ எந்த வாஞ்சியோட இனி வாஞ்சித்து இயேசுடைய வேதம் தெளிவாக சொல்கிறது, மான் நீரோடு வாஞ்சிக்கிறது போல. அப்படின்னா இவ்வளோ தாகமாக வாசிக்க வேணும். எனக்கு அந்த வாஞ்சை கிடையாது. ஆனால் ஊழியக்காரர், நாங்கள் விசுவாசி, நாங்கள் திருவந்திருக்கிறோம். ஜாக்கிரதை. எத்தனை மணி தான் நீ ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்குற? எத்தனை மணி தான் நீ தேவனோட உறவாடுகிற? எத்தனை மாதம் நீ ஆண்டவரோட நீ பேசுகிற? உன்னோட கர்த்தர் பேசுகிறாரா? நல்லா தான் இருந்தோம். பிசாசு ஏதோ விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். அதான் சொன்னோம், இயேசு நன்மை செய்கிறார், பிசாசின் மேலே அகப்பட்ட யாரை குணமாக்க அவர் சுற்றி திரிகிறார். இங்கே இன்னொருவன் சுற்றுறான்னு சொன்னான். அவன் சாத்தான முழுமையான நோக்கம் எப்படியாவது ஜனங்களை பாதாளத்துக்கு கொண்டு செல்லவன் அவன் விளங்கி கொண்டு இருக்கிறான். நமக்கு தெரியும், 1 பேருது 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேருது 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏனெனில் உங்கள் எதிராளி, எங்கள் எதிராளி யார்? பிசாசு. உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்? எப்போ ஆண்டவர் என்ன விட்டு ஆண்டவர் விட்டு வருவான்? எப்போ ஆண்டவர் வார்த்தையை விட்டு வருவான்? எப்போ ஆண்டவர் விட்டு கொஞ்சம் விலகுவான்? பொருத்தனை மீறுறவன் மகதேடுகிறான், சந்தர்ப்பத்தை தேடுறான். நாம நினைக்கிறோம் நான் ஆக்சிடென்டா பிடிக்கிறேன். அவன் உன்ன சும்மா இந்த ஊரில் ஆமிக்காரன் சுற்றுவான், ஊரில் சிஐடி சுற்றுவான். அப்படி பல மாதமாக சுற்றி 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 பிடிச்சி போடுவான். சாத்தான் அப்படிதான் உன்னையும் என்னையும் சுற்றி கொண்டு இருக்கிறான். எங்கேடா விழுவான், எங்கேடா விழுவான், எங்கேடா விழுவான்னு பார்த்து கொண்டு இருக்கிறான். உனக்கு அது தெரியாது. உனக்கு எல்லாம் நன்மை செய்த மாதிரி இருக்கும்.
ஆண்டவரும் சுத்துகிறார், பிசாசும் சுத்துகிறான். எதுக்கு? ஏன் நான் சுத்துகிறான்? ஏன் சுத்துகிறான்? கெச்சிக்கிற சிங்கம் போல. நான் உங்களுக்கு அடிக்க முன்னே சொல்லியிருப்பேன். சிங்கம் எப்படிப்பட்டது இருக்கும்? எப்படி இருக்கும் பிள்ளை சொல்லுங்க? சிங்கம் எப்படி இருக்கும்? உங்களை தான் பிள்ளை. எப்படி இருக்கு சிங்கம்? அது பல்ல எப்படி இருக்கும்? கிழிச்சு எடுத்து போடும். அது தொண்டையை பிடிச்சேன்னா சாகும் வரைக்கும் அது விடாது. அது அப்படி பிடிக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு சாத்தானுடைய செயல்பாட்டை அவர் என்ன செய்தார்? அவருடைய பிசாசுடைய பல்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது. அவனுக்கு பல்லில்லாத பிசாசு. அதனால தான் அவன் என்ன செய்யறான்? பகை தேடி விழுங்குறத பார்க்கலாம். படிச்சாலும் தப்பலாம். விழுங்கினா புக் கண்டு கொடுக்க போயிடும். ஆமாம், விழுங்கினமாய் ஒரு முதல்ல விழுங்கினா என்ன நடக்கும்? புழுக்கண்டு கொடுக்க போயிடுவேன். பல்லு இருந்தாலும் கடிச்சு தப்புனா. விழுங்கினா தப்ப மாட்டேன். அவன் விழுங்க வகை தேடுறான். சிரிக்காத, சிந்தித்து பார். அவன் வகை தேடுகிறான் உன்னை விழுங்குவதற்கு. நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் திடமா இருக்கேன். திடீர்னு உனக்கு நோய் வரும். சில பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியான சிறு வயதில் வரக்கூடாத வியாதிகள் வருகிறது. காரணம் என்ன? நீ சத்தியத்தை சரியா புரிந்து நடக்காதனால. இன்னைக்கு நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் விழுங்குறவன் வகை தேடுகிறான்னா நாம் தப்பித்துக் கொள்ள வகை தேட வேண்டும். நாங்கள் ஆண்டவரை தேடி தேடி வர வேண்டும். ஆண்டவர் எங்களை ஆண்டவரை தேட 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 தேவன் எங்களை நெருங்கி வரும்பொழுது நாங்கள் அவைகளை விடுதலை ஆகிய கர்த்தர் என்னை குணமாக்கி என்னை பாதுகாப்பார். சிலர் தான் தப்பித்துக் கொள்ள, சில பேர் தங்களுடைய காரியம் இன்னொரு பிள்ளையை குழப்பும், இன்னொரு ஆவியை குழப்பும். மனுஷனுக்காக ஊழியம் செய்யாதீங்க, ஜாக்கிரதை. உன்னை மீட்ட தேவனுக்காக உன்னை கர்த்தர் கொடு. தங்கள் காரியங்களை உன்னை பயன்படுத்துவார்கள். இந்த சபையில் அப்படியான காரியம் நடக்கும். நான் ஜெபத்திலிருந்து சிலர் தங்களை சுயநலத்துக்காக சில பிள்ளைகளை பிசாசு வகை தேடி திரிகிறான். அல்லையா சொல்லுவாங்க. கொஞ்சம் சிரிங்களே, என்ன பயமா இருக்கு உங்களுக்கு? அல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவளாய் பிசாசின் பல்லை அகப்பட்டவளை யாவரையும் குணமாக்கும்படி அவர் என்ன செய்கிறாராம்? சுத்தி திரிகிறார். அவர் சுத்தி திரிகிறார். இயேசு கிறிஸ்து யாரு? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யாரு? என்ன நீங்க இயேசு கிறிஸ்து யாரு? எனக்கு பெரிய சந்தோஷம். உண்மையில் அது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த குட்டிச்சாமி வயல் எப்படிப்பட்ட இடத்துல போயிருந்து இன்றைக்கி எத்தனை பேர் சுவிசேஷ உடையது வர டைம் இல்லை, நேரம் இல்லை. எங்களுக்கு அங்கே அலுவல், இங்கே அலுவல், இங்கே அங்கே வீடு, இங்கே பிரச்சனை, அங்கே சமைக்க நேரம் இல்லை. இன்னொல்லாம் சொல்லுவாங்க. குட்டிச்சாமி வயல் சுவிசேஷத்தை சொல்லி நோட்டீஸை கொடுத்து ஜனங்களுக்குள்ள அவன் தன் சத்தியத்தை அறிவித்தார். கரங்களை கட்டி சொல்லுவோமா? அல்லேலூயா. பிலிப்பையா அப்படி இருக்காது, அவன் தப்பித்தான். அல்லேலூயா. இந்த காரியத்தை கண்டுட்டு ஆபிரகாம் ரோல் எல்லாம் வாங்கி அவன் கொடுத்து திருப்தி ஆக்கினான். ஏன் தெரியுமா? அவருடைய செய்த நன்மை தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா சொல்லுவான். இன்றைக்கு நான் நீ இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்லாவிட்டா உனக்கு ஐயோ. ஆண்டோட காரியத்தை விட்டு விட்டு நீ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஊழியக்கானாய் வேஷம் போடுவதே தேவனுடைய பாதத்தில் ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். அழிகிற ஜனங்களை முதலாவது ரட்சிப்பில் நடத்தும்படியா என்னை உன்னை மீட்டுக் கொண்டார். இன்றைக்கு தாளந்து நமக்கு முக்கியம் இல்லை, வரங்கள் கிரியேஷன் வேண்ட தாழ்மை முக்கியம். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துவார். சாமிகளுக்கு அவர் கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. அது சரியான முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும். அது சரியான பாதையில் கொண்டு செல்ல வேணும். ஏன்னா அவனை பிசாசு விட மாட்டான். அவனுடைய பார்வை பையனுடைய இருக்கும். ஏன் தெரியுமா? சாமுவேல் சின்னவனா இருக்கும் பொழுது அவன் கர்த்தர் பேசினார். பேச பேச அவன் போய் ஏறிட்டு தான் சொன்னான். ஆண்டவர் சொன்ன அந்த பையனை பார்த்து, நீ சொல்லாத, உலகம் அவனை விரட்டும்,
வார்த்தைக்கு செவி கொடுக்க விரும்பும். வளர 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 உலகத்தை காட்டக்கூடாது. இந்த பிள்ளை அப்படி வரணும், இந்த பிள்ளை இப்படி வரும், நல்ல விஷயம், இயேசுவை போல மாறணும், அப்படி வளர்க்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வெளிப்படுத்தல் சொல்லுது, இயேசு யாரு? இருக்கிறவரும் இருந்தவரும் வருவதுமான சர்வ வல்ல, கரங்களை தட்டுவோம், சர்வ வல்ல தேவன். அதுதான் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து ஆனவர். இந்த சர்வ வல்லவர் இயேசு கிறிஸ்து ஆனவர், மனிதனானவர். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மற்ற பலியானவர், இறைவன் பலிக்காக வந்தவர். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். வெளிப்படுத்தல சொல்ல, நான் மரணத்துக்கு பாதாளத்துக்கும் சிறகுகோளுடையவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, சிறகுகோளாய் இருக்கிறேன். இங்கு ஒரு சம்பவத்தை நான் காண்பித்து நான் இந்த ஜெபிக்க போகிறவங்களுக்காக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவாய நாட்களில் பிசாசின் வலிமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க சுற்றி திரிந்த வேளையில், கவனிங்க, அந்த வேலையில் சீக்கிரமாக முடிக்கிறேன். இப்போ இன்னும் 2 மணி ஆயில தானே, உங்களை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் விவாசத்தில் இருக்கிறீங்க? வேணாம், சொல்லுங்கள். என்னது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவாய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க சுற்றி தீர்ற வேளையில், இயேசு அந்த காலகட்டத்தில் ஒரு தேவாலயத்தில் ஆண்டவர் அங்கே போயிருந்தார், ஆண்டோட சிரமத்தில் போயிருந்தார். அங்கே நமக்கு தெரியும் ஒரு காரியம், 18 வருடங்களாக பலவீனப்படுத்தின ஆவி உடைய ஒரு பொண்ணை இயேசு அங்கே கண்டார். எங்கே கண்டார்? தேவ ஆலயத்தில் கண்டார். எத்தனை வருஷம்? 18 வருஷமாக அந்த வியாதியுள்ள. வாசிப்போமா? லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத குனியாய் இருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் சுருக்கமாக பேசுகிறேன். இந்த 18 வருடங்களாக அவள் தேவனுடைய ஆலய சபைக்குள்ளே இருந்திருக்கிறாள். அப்போ அவள் யாராக இருப்பாள்? அவள் யாராக இருக்கிறாள்? யார் அவள்? 16வது வசனத்தை வாசிங்க. 16 வாசிங்க. யார் அவள்? அப்படியானால் ஆண்டவர் ஆபிரகாத்து குமார்த்தியார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு ஸ்திரீ 18 வருடங்களாக தேவாலயத்தில் என்ன நடக்குது? நிமிர முடியாதபடி குனிந்திருக்கிறாள். நிமிர்ந்து ஆராதிக்க முடியாம 18 வருடமா ரட்சிக்க ஆபிரகாமுடைய குமாரத்தி. அந்நாட்களை கர்த்தர் சொன்னார், தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு ஆபிரகாமின் குமாரத்திகள் ஆவாரத்தின் குமாரன் என்று சொல்லப்படுகிறார்கள். பழைய ஏற்பாடுகள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனுடைய பிள்ளைகள். புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவாலே சம்பாதிக்கப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள். இன்றைக்கு இயேசுவாலே கழுவப்பட்ட தேவ ஆலயத்தில் 18 வருடமாய் இன்றைக்கு கூனியாய் ஒரு மனுஷி கஷ்டப்பட்டு இருந்தாள். இன்றைக்கு பல வருடமா நீ ஆலயத்தில் வந்து இன்றைக்கு நீ ஆராதிக்க கொண்டிருக்கலாம். கவனிங்க, இன்று வரைக்கும் நிமிர்ந்து தேவனை ஆராதிக்க முடியாம உலகத்தையே நீ குனிந்து உலக ஆசையும் உலகத்துக்குரிய காரியங்களும் இன்றைக்கு குனிய முடியாமல் கட்டப்பட்டு நீ உலகத்தின் ஆசையோடு தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்க நான் நீங்களும் வந்திருப்போமானால் இன்றைக்கு விடுவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்ய விரும்புகிறார். 18 வருடமாய் அவள் நிமிர்ந்து வாய்த்து தேவனை ஆராதிக்க முடியவில்லை. கட்டுண்டவளாய் இருக்கிறார். ஆலயத்துக்கு வருகிறோம், நிமிர்ந்து தேவனை ஆராதிக்க முடியல. உலக கட்டு, பொருளாதார கட்டு,
பெருமையின் கட்டு, ஆதிக்கத்தின் கட்டு, ஆளுகை தன்மை கட்டு, மனம் திரும்பாத கட்டு, பெருமையின் கட்டு, கீழ்ப்படியாத கட்டு, பல கட்டோட தேவ ஆலயத்திலிருந்து உன்னை தேவனை நிமிர்ந்து துதிக்க முடியாம எத்தனை ஆவிகளோட செயல்படுறது சபைக்குள்ள அங்கு கண்டுகொண்டதை பார்க்கிறோம். நன்மை செய்து குணமடைய தேவன் விரும்புகிறார். இவர்கள் என்ன செய்தார்? வேதவார பரிசேயர் அங்கு ஊழியக்காரர் சபையில என்னத்தை குழப்பத்தை கொண்டு வந்தார்கள்? 14வது வசனம். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கும் 6 நாள் உண்டே. இன்றைக்கு பாருங்க, 18 வருடமா ஒரு ஆவி கட்டியிருக்கு. அவளை குணமாக்கினது சில பாஸ்டருக்கு பிடிக்காது. சில சபையில் கட்டோட இருக்கணும். அவன் தசவம் போடுவான், காணிக்கப்படுவான், அவன் நல்லா கவனிப்பான், நம்ம வீட்டில் கூப்பிட்டு ஆகாரம் கொடுக்குறான், எல்லாம் அது இருக்கட்டும், கட்டோட இருக்கட்டும். விட்டு விட்டா போச்சு. எத்தனை சபையில் இப்படிப்பட்ட ஆவிகள் சிலாவி கொண்டிருக்கு. எப்படிப்பட்ட ஆவிகளோடு இன்னைக்கு சபை எச்சரிக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆவியான ஒரு தேவனுடைய வல்லமையை தேவன் கட்டவுக்கும்படியாய் தேவன் வரங்களையும் வல்லமையும் கொடுத்து அசுத்த ஆவியை முதலாவது கட்ட அவுக்க தேவன் ஊழியரை நிறுத்துறார். கட்டுகளோட சபைக்குள்ள இருந்து நீ என்ன செய்ய முடியும்? அதனால் நாங்கள் சில கட்டுகளை பார்க்கும்பொழுது எங்களுக்கு கோபமடைந்த சத்தியத்தை பிள்ளை மனம் திரும்பு. கட்டுகளோட இருக்கிற சிலவரை வைத்திருக்கிறது காரணம் தன்னுடைய நன்மைக்காக சில மனிதர்கள் அப்படி செய்கிறார்கள். எத்தனை சபையில் அப்படி இருக்கு? நம்ம செயல ஒரு துளி இருக்கக்கூடாது. ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த வியாதிகளும் பிசாசுகளும் கட்டுண்டது எந்த காரியங்கள் சபைக்கு காலடி வைக்க விட்டவே கூடாது. பரிசுத்த ஆவியான நமக்கு உதவி செய்வார். நுழைய விடக்கூடாது. அவங்க விட மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? முட்டாள் பயலே, எடே, நான் உனக்கு அறிவு இருக்கா? நான் எங்கட பாஸ்டர் சொல்லுவேன், உனக்கு புரியுதா? உனக்கு என்னண்டு? உனக்கு என்ன புரிஞ்சது? அவள் ஆண்டோட ஆபிரகாமுடைய குமாரத்தி தான், சபைக்கு தான் வாரான், அவள் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறான். அவளுக்கு என்ன அவளுக்குள்ள இருக்குன்னு தெரியுமா? 16 வாசிங்க. என்னது? இதோ சாத்தான் இதோ அவளை 18 வருஷம் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இதோ சாத்தான் 18 வருஷம். சொல்லுங்க. இதோ சாத்தான் 18 வருடமா சபையில கட்டி வச்சிருக்கிறான். உனக்கு தெரியுமா? உனக்கு புரியுமா? 18 வருஷம் அழைத்து வாரா. ஆனா கட்டோடு இருந்தா நான் விடுதலை ஆக்கினது நன்மையா தீர்மையா? கரங்களை கட்டி சொல்லுங்க. தேவன் நன்மை செய்கிறார், தீர்மை செய்கிறாரா? விடுதலை உண்டாக்குறார். உனக்கு தேவைக்காக நீ கட்டி வைக்காத, தேவைக்காக நீ பயன்படுத்தாத. அவுக்கத்தான் கர்த்தரை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் பாதாளம் நம்மை விழுங்கக்கூடாது என்பதற்காக. பாதாளம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. 18 வருஷமாய் கட்டுண்டவளாய் இருந்தார். 38 வருடமாய் குளத்தங்கரையில் ஒருவன் 38 வருடமாய் கட்டுண்டவனாய் படுத்த படுக்கையா இருந்தான். குணமாக்க யாரும் இல்லை. இத்தனை வருஷம் கணவன் மனைவி பிள்ளை சொந்த உறவு பாஸ்டர் ஃபாதர் ஐயர் கொய்யர் எல்லாரும் நடந்து போகிறார்கள். ஆனால் அவனுக்கு என்னடா கேடு? 38 வருஷம் படுத்த வழிக்கே இருக்கிறாள். உங்களுக்கு அது தெரியும். இயேசு ஒரு நாள் சந்தித்தார். நீ குணமாக வேண்டுமான்னு கேட்டான். ஆனால் அவன் பழக்கத்து வருஷம் அவன் நம்பி இருந்த தண்ணீரும் குளம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்தார் பாருங்க. அந்த எச்சரிப்பு தான் எனக்கு உங்களுக்கு தேவையாக இருக்குது. நான் அதை மற்ற வாசிக்க நேரமில்லை. யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன எச்சரிப்பு பாருங்க. என்ன சொன்னார்? யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் யோவான் 5:14.
அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். கவனிங்க இந்த வார்த்தையை. உங்களுக்கு அந்த காரியம் எல்லாம் தெரியும். நாம் திருப்பதி நீங்களாம் பேபி இல்லை, நீங்களாம் தேறினவர்கள், நீங்களாம் சத்தியம் அறிஞ்சவர்கள் நம்புகிறேன். கவனிங்க, அந்த இடத்துல அவர் கஷ்டமாகி சுகமாகி தேவாலயத்துக்கு போயிட்டார். ஆண்டவர் அங்கே காண்றார். கண்டவர் என்ன சொல்கிறாரு? இனி கேடானதொன்றும் அப்படின்னா சின்ன பையன் நம்ம கவரியண்ட சாமு நம்ம சின்ன பையன் கேடான பாவம் அவங்க செய்வாங்களா சொல்லுங்கள்? அவங்க சின்னவங்களுக்கு தெரியுமா? அப்படி கேடான பாவம் செய்கிற அளவுக்கு ஒரு 30-35 வயது இருந்திருக்கணும் அவருக்கு. புரியுதா? கேடானன்னா அசிங்கமான கேவலமான அருவருப்பான பாவங்களை செய்கிறவன். இப்போ 35 வருஷம் பாவம் செய்த ஒருவனை கர்த்தர் பட்டியல விட்டார், வெள்ளம்படாமல் செய்தார். அதுக்கு பின்னர் 38 வருடமாய் காத்திருக்க வேண்டி வந்தது. வருஷம் 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 38 வருஷம். 38 வருஷம் 35 38 எத்தனை சொல்லுங்க சும்மா கணக்குக்கு எத்தனை என்ன? எத்தனை வயது? 73. இதுக்கு அப்புறம் நீ தப்பினா என்ன, வாழ்ந்தா என்ன, இருந்தா என்ன? கவனித்து பாருங்க. இன்றைக்கு பாவம் அவனுடைய படுக்கையில வைத்தது. அவனுடைய சம்பிரதாயத்தில் அவன் நம்பியிருந்த வாழ்க்கை அவனை படுக்கையில வைத்தது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற 38 வரம் கண்டது. அவனை மீட்டெடுத்து தேவ ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டது. நித்திய ஜீவனை சுதந்தரிக்க. ஏனி நீ பாவம் செய்யாத, கேடான பாவம் செய்யாதே, மனம் திரும்பு, நித்திய ஜீவனை குணப்பட. 38 வருஷம் காயப்பட்டு அட்டிப்பட்டு நொறுக்கப்பட்டு எவ்வளோ வேதனைப்பட்டோம். புண்ணெல்லாம் அவிஞ்சிருக்கும். அறிக்கை தான் எவ்வளோ துன்பம். நீச்சு பாருங்க. வீட்டில் இருந்து நமக்கு எழும்ப முடியாமல் சில நாரிக்க பிடிச்சிடும். 38 வருடம் படுக்கையில் இருக்கிறார். நீ தேவனுடைய ஜனமே, இந்த வியாதி என்று நீ படுக்கையில் இருந்து நீ அத்தரை தூசிச்சு கொண்டு உனக்கும் எனக்கும் கத்த சொல்கிறார். நீ மனம் திரும்பு. இந்த பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பித்துக்கொள்ள கேடான பாவங்களை விட்டு மனம் திரும்பி நித்திய ஜீவனை வந்தரிக்க நீங்கள் நாங்கள் தயாராயிருந்து இவ்வளவு அந்த பாதாளம் நமக்கு தேவையில்லை. பரிசுத்தமுள்ள தேவன் நன்மை செய்கிறார், நமக்கு செய்து சுத்தி தெரிந்து இன்றைக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார் என்ற விசுவாசத்தை எழுந்திருப்போமா? அவர் அற்புத தேவன், அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனை கர்த்தர். நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிற. எழுந்திருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நாங்கள் கொஞ்சம் பேராக இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்யத்தக்கதாய், அவருடைய அன்பு மாறாத ஜீவனுள்ள கருத்து எங்களுக்குள்ள கிரியை செய்யத்தக்கதாய் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். நான் ஜெர்மனி போயிட்டு வந்த பின்பு நான் உங்களுக்கு எல்லாருக்காக நான் செபிக்க இருக்கிறேன். இன்றைக்கு புதிதாக வந்த பிள்ளைக்காக நான் செபிக்கிறேன். மற்றபடி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். தேவன் இன்றைக்கு கொடுத்த இந்த மாத்திரை, இந்த இந்த நோக்குரிய தேவனுடைய வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை குணமாக்கும். ஏனென்றால் அவனும் வகை தேடுகிறான். அந்த வகைக்குள்ளே நாங்கள் ஆப்பிடக்கூடாது. வாழுக பிள்ளைகளே, இன்றைக்கு இளங்கண்களினால் பார்வையினால் அவன் நிச்சயித்து உங்களை வாழ்க்கையை கழித்து இன்றைக்கு எவ்வளோ கண்ணீர் நீ கடந்து வந்து இன்றைக்கும் நீ என்ன செய்வது அகப்படத்தக்கான பிசாசு உன்னை வலை வீசி இன்றைக்கும் தன்னுடைய வேலைக்குள்ளே அகப்பட அவன் வகை தேடுகிறான். நாம் தேவனுக்கு சொந்தமாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் தீர்மானத்தின்படி வாழ நினைக்கும் பொழுது அவர் உனக்கு நல்ல எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து உன்னை ஆஸ்வதிக்க அவர் சர்வ வல்லத்தவனாய் இருக்கிறான். அவை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இயேசு நல்லவர். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நீங்கள் தான் ஆண்டவரை தேட வேண்டும். அவருடைய மகிமை மாறுவதில்லை. அவர் நல்லவர். அவர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நல்லவர். இன்றைக்கு எங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். அவர் நம்மை சுகப்படுத்துகிற தேவன், மாறாத அன்பை பொழிந்த தேவன். இதை கேட்கிற நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும், நீ பாதாளத்தை நோக்கி நீ போகிறதை விட இந்த உலகத்தின் ஆசைக்காக நீ அடைந்து திரிகிறாய். இதெல்லாம் அழிவுக்கு மாறாய் போய்விடும்.
ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இல்லை சொல்லுவான் கர்த்தர் நல்லவர். ஆமென்னு சொல்லுங்க. சொல்லுவான் கர்த்தர் நல்லவர். நம்ம குணமாக்குறதுக்காக சொல்லுகிறார். அவரை போல ஒரு நல்ல தெய்வம், நல்ல தகப்பன், நல்ல தாய் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்காது. ஆமென்னு சொல்லுங்க. அவர் நல்லவர். சொல்லுவோமா? அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் வல்லவர், துதித்து பாடுங்கள். சொல்லுவோம் கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் வல்லவர், துதித்து பாடுங்கள். கர்த்தர் பெரியவர், உயர்த்தி பாடுங்கள். கர்த்தர் பெரியவர், உயர்த்தி பாடுங்கள். போதுமானவர், துணிந்து நில்லுங்கள். போதுமானவர், துணிந்து நில்லுங்கள். மகிமை 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 நம்மை படைத்தவரே. மகிமை 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 நம்மை படைத்தவரே. மகிமை சொல்லுவோம். மகிமை 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 நம்மை படைத்தவரே. மகிமை 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 நம்மை படைத்தவரே. மகிமை. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் வல்லவர், துதித்து பாடுங்கள். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், துதித்து பாடுங்கள். கர்த்தர் இரட்சகர், மனம் திரும்புங்கள். கர்த்தர் இரட்சகர், மனம் திரும்புங்கள். கிருபை உள்ளவர், அண்டிக் கொள்ளுங்கள். கிருபை உள்ளவர், அண்டிக் கொள்ளுங்கள். கிருபை 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 நம்ம உயர்த்திடுமோ. கிருபை 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 நம்ம உயர்த்திடுமோ. கிருபை சொல்லுவோம். கிருபை எல்லாரும். ஓ கிருபை 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 சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், துதித்து பாடுங்கள். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், துதித்து பாடுங்கள். கர்த்தர் பரிசுத்தர், தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் பரிசுத்தர், தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் ராஜா, பணிந்து நில்லுங்கள். கர்த்தர் ராஜா, பணிந்து நில்லுங்கள். சிலுவை 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 ஏயம் கொடுக்குழுமே. சிலுவை 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 ஜெயம் கொடுக்குமே. சிலுவை அளவோ. சிலுவை 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 ஜெயம் கொடுத்திடுமே கிருபை. சிலுவை 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 ஜெயம் கொடுக்குமே. சிலுவை. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். இயேசுவே. கர்த்தர் வல்லவர், துதித்து பாடுங்கள். சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் வல்லவர், துதித்து பாடுங்கள். கர்த்தர் கண்மலை, ஓடி வாருங்கள். கர்த்தர் கண்மலை, ஓடி வாருங்கள். கர்த்தர் மருத்துவ, தேடி வாருங்கள். கர்த்தர் மருத்துவ, தேடி வாருங்கள். வலிமை 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 இன்னும் உயர்த்திடுமே. வலிமை 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 நம்ம உயர்த்திடுமே. வலிமை சொல்லுவோம். வலிமை 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 நம்ம உயர்த்திடுமே. வலிமை
வறுமை 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 நம்ம உயர்த்திடுமோ வறுமை சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் வல்லவர், துதித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் வல்லவர், துதித்து பாருங்கள். சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் வல்லவர், துதித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், துதித்து பாடுங்கள். கரங்களை கட்டினாங்க நன்றி சொல்லுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகவனே, இன்றைய நாளில் கர்த்தரே இருவர் சுற்றுகிறார்கள். ஒருவன் தேவன் நன்மை செய்வடியாய் சுற்றிருக்கிறார், ஒருவன் தன் பாதாளத்தில் கொண்டு போகும்படியாய் அவன் பிசாசானவன் சுற்றித் திரிகிறான். இரு நடுவிலே நாங்கள் ஆண்டவர் உண்மை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்கள் தேவனாய் கர்த்தராய் இருக்கிறபடியா நீங்கள் நன்மை செய்யும்படியாய் சுற்றித் திரிகிறீர், எங்களை குணமாக்கும்படியாய் சுற்றித் திரிகிறீர். எங்களை ஆண்டவர் மறுபடி நித்திய ஜீவனை தரும்படியா எங்களை காயங்களை கட்டி ஆண்டவர் மறுபடி எங்களை குணமாக்கி ஏவனே நம்மை மறுபடி நித்திய ஜீவனை கொண்டுபடி எங்கள் பாவங்களை மன்னிக்கும், எங்கள் விண்ணப்பங்களை கேட்கும், எங்கள் குரலை கேட்டு எங்களை விடுதலை கொடுக்க தேவனை இந்நாளில் வந்திருக்கிற பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுதே சாத்தானுடைய கோட்டடைந்து 18 வருடமாய் கட்டப்பட்ட ஆவியாருக்கு விடுதலை உண்டாகும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ குணமாக்கி ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு அவரை தேடும்படியான ஒரு கிருபையை கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.